Students, good evening. Dual nature of radiation and matter. இந்த சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிரீன் ஷேர் அப்படிங்கிற கான்செப்ட் படி நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஸோ அதனால 99.9999% உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படாது. நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன்லயே எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னால போக முடியும். அதனால ஏதாவது வேணும்னா நம்ம பேக் போய் பார்த்துக்கலாம், திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு வந்துக்கலாம். இது ஒரு கன்வீனியன்ஸ் டைப். ஜஸ்ட் கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு புரியலன்னா chat to everyone அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா chat to everyone ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களோட டவுட்டை நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. நான் ஆடியோ எல்லாருக்கும் டிசேபிள் பண்ணியிருப்பேன். அது ஒரு மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆகும், எக்கோ அடிக்குங்கிறதுனால டிசேபிள் பண்ணியிருப்பேன். நீங்க chat to everyone-க்கு எனக்கு அனுப்புங்க. எல்லாருமே அதை பார்த்துடலாம். ஸோ நானும் அதை பார்த்துக்கிறேன். முக்கியமான டவுட்டா இருந்தா உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இல்ல ஹோல்டுல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா ஹோல்ட்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உங்களோட டியூட்டி அடுத்து ஒரு 1.25 மணி நேரம் ப்ராப்பரா கிளாஸை கவனிக்கிறது. உட்கார்ந்துதான் நான் எடுக்கணும், காலை தொங்க போட முடியாது. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரையும் உட்கார்ந்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப அன்ஈஸியா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த லெசன் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரை பொறுத்தவரையும் நீங்க கிளாஸை நல்லா கவனிச்சீங்கன்னா போதும். எக்ஸாம்ல தியரினாலும் நீங்க ஈஸியா பண்ணிடலாம், ப்ராப்ளம்னாலும் ஈஸியா பண்ணிடலாம். அதுல இந்த கிளாஸ் ரொம்ப 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 என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஸோ டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் நீங்க எதுவும் எழுத தேவையில்ல, எந்த நோட்ஸும் எடுக்க வேணும், ஜஸ்ட் கவனிச்சுட்டே வாங்க. டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை நான் நல்லா கிளியரா ஷேர் பண்ணிக்கிறேன், அது வரை வெயிட் பண்ணுங்க. இந்த டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் தான் நெக்ஸ்ட் 3 கிளாஸஸ்க்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல டுவல்னா 2 மீன் பண்ணும், நேச்சர்னா கேரக்டர், அப்ப ரேடியேஷன்னா என்ன அதை யோசிக்கணும். ரேடியேஷன்னா அது ஒரு அன்ஃபெமிலியர் வேர்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஃபெமிலியர் தான். இந்த ரேடியேஷன் நம்ம உடம்புல பட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஃபண்டமெண்டலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் ரேடியேஷன்ங்கிற வேர்ட் இருக்கு. இப்போ எக்ஸ்ரே கூட ரேடியேஷன் தான். அது நம்ம உடம்புல பட்டா கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதனாலதான் எங்கேயாவது அடிபட்டு இருந்தா அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் எக்ஸ்ரே என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் எடுக்கிறது இல்லை. அது ரேடியேஷன், அது ரிப்பீட்டடாவும் பண்றது இல்லை, தேவைன்னா மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. ஏன்னா அது பவர்ஃபுல்லான ஒரு ரேடியேஷன். அப்ப ரேடியேஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட் நம்மளுக்கு ஃபெமிலியர். அதுக்கான மீன் நாம எல்லாரும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா அது நம்ம உடம்புல பட்டா நம்மளுக்கு ஏதோ ஒரு இம்பாக்ட், ஏதோ ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ரேடியேஷனை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா எய்தர் விசிபிள் லைட் ஆர் இன்விசிபிள் லைட்னு புரிஞ்சுக்கலாம். விசிபிள் லைட்னா வெப்ஜிஆர்னு 7 கலர், இன்விசிபிள் லைட்னா IR, RF, மைக்ரோவேவ், யூவி, எக்ஸ்ரே, காமாரே. இது எல்லாமே என்ன அப்படின்னா ரேடியேஷன். இதுல எது நம்ம உடம்புல பட்டாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன ஆகும்னா வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அது பிரச்சனை கிடையாது. இந்த விசிபிள் லைட் இன்விசிபிள் லைட்டை மர்ஜ் பண்ணி நான் சிம்பிளா என்ன பண்றேன் அப்படின்னா லைட்னு நேம் பண்றேன். இப்ப உங்களால என்னோட ஸ்கிரீனை எடிட் பண்ண முடியும், அதுல பெயிண்ட் பண்ண முடியும். அப்படி யாரும் பண்ணாதீங்க, அது எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும், எனக்கும் டிஸ்டர்ப் ஆகும். நீங்க எதையும் டச் பண்ணாம ஜஸ்ட் கிளாஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கவனிச்சுட்டே வாங்க. உங்க மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்ல தேவையான அளவுக்கு வால்யூம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரைஸ் பண்ணுங்க, கிளியரா புரியும். நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியே போயிட்டு திருப்பி உடனே உள்ள வர பாருங்க. யாரும் ஸ்கிரீனை என்ன பண்ணாதீங்கன்னா தொல்லை பண்ணாதீங்க. இப்ப கவனிங்க, இந்த விசிபிள் கம் இன்விசிபிள் லைட்டை நான் மர்ஜ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா லைட்னு சொல்றேன்.
இந்த லைட்டுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு, ரெண்டு கேரக்டர் இருக்கு. டூயல்னா டூ, நேச்சர்னா கேரக்டர். ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா வேவ், இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா எனர்ஜி. லைட்டை வேவ்னு சொல்றதுக்கு முன்னாடியே ரே அப்படின்னு லைட்டை என்ன பண்ணாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. லைட்டை ரேவா எடுத்துக்கிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய கான்செப்ட்ஸையும் டெவலப் பண்ணாங்க. லைட்டை ரேன்னு சொன்னதுல மைக்கேல்சன், ஃபோக்கல்ட், பிசு, ஸ்னெல் இவங்க எல்லாருக்கும் ரோல் இருக்கு. இவங்க லைட்டை ரேவா வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் பத்தி, லென்ஸ் பத்தி, பிரிசம் பத்தி, ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரே அப்படிங்கிற பாயிண்ட வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை தான் நம்ம ஃபியூச்சர்ல ரே ஆப்டிக்ஸ்ல படிக்க போறோம். இப்படி லைட் ரே அப்படிங்கிற அந்த சக்சஸ்ஃபுல்லான வெர்ஷன் போயிட்டு இருக்கிறப்பே ஹைஜின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல லைட்டை என்ன பண்றாங்கன்னா வேவ்னு சொல்றாங்க. ஹைஜின் லைட்டை வேவ்னு சொல்லி வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில என்ன பண்றாருன்னா ஃப்ரேம் பண்றாரு. அதுல சின்ன சின்ன குழப்பம்லாம் இருக்கு. அப்பதான் மேக்ஸ்வெல்ங்கிற சயின்டிஸ்ட் வராரு. இவர் லைட்டை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு சொல்றாரு. இதுதான் வால்யூம் 1ல 5th சாப்டர், சாரி லாஸ்ட் சாப்டர். சில பேட்சுக்கு நான் அதை நடத்தியிருப்பேன், சில பேட்சுக்கு நடத்தி இருக்க மாட்டேன். நடத்தலைனாலும் பிரச்சனை இல்லை, நடத்தினாலும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம ஐசோலேட்டடா தான் இதை படிக்க போறோம். லைட்ட வேவ், இஎம் வேவ்னு மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலா தான் சொல்றாரு. அப்பதான் ஹெட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலா சொன்னது கரெக்ட் தான், லைட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. லைட் ரேவா இருக்கிறப்ப வேவா எப்படி மாறுது, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை வச்சு லைட்டை இஎம் வேவ்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க. சிம்பிள் பார்ட், லைட் வேவோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுது. யாரெல்லாம் வேவோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வேவ். இப்ப நான் வேவோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ண, வேவோட ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இந்த 5 ப்ராப்பர்ட்டியை நான் ஒபே பண்ணா என் பேர் வேவ் தான், வினோத்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் அப்ப லைட் இந்த 5 ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணதுனால லைட்டை வேவ்னு ஹைஜின் சொல்றாரு. லேட்டரா அதை அப்டேட் பண்ணி மேக்ஸ்வெல் இஎம் வேவ்னு சொல்றாரு, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு சொல்றாரு. ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரே ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட், அந்த அனாலிசிஸோட எண்டுல அதே ஹெட்ஸ் லைட்டை எனர்ஜின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப லைட்டை முதல்ல எனர்ஜின்னு சொன்னது யாருன்னா ஹெட்ஸ் தான். அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுதான் சொல்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம், ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். லேட்டரா லைட் எனர்ஜி அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஹால்வார்ட், லெனார்ட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா டெவலப் பண்றாங்க. இவங்க டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா லைட் எனர்ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தியரிட்டிக்கலா லைட்டஸ் எனர்ஜிங்கிறதுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு ஹெவி ஃபெயிலியர் பா. லக்கிலி அந்த ஃபெயிலியர் நம்ம சிலபஸ்ல இல்ல. ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு அது உண்டு, மித்த யாருக்குமே அது சிலபஸ்ல கிடையாது. அது இல்லைங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஹெட்ஸ் குழப்பிக்கிறாரு. நீங்க பாருங்களேன், லைட் எனர்ஜின்னு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் மூலியமா கிளியரா சொன்ன வரால தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளனேஷன் தெளிவா கொடுக்க முடியல. தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல நிறைய என்ன பண்ணிக்கிறாருன்னா ஹெட்ஸ் குழப்பிக்கிறாரு. ஹெட்ஸுங்கிற இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டே குழப்பிக்கிறாங்கன்னா அப்ப மித்த எல்லாருமே ஈஸியா குழப்பிக்குவாங்க. அதுதான் இந்த லெசன்ல நம்மளுக்கு இருக்கிற ஒரு சின்ன சேலஞ்ச். ஸோ எப்ப வேணாலும் உங்களுக்கு என்ன ஆகலாம்னா ஹெட்ஸுக்கு வந்த அதே கன்ஃபியூஷன் வரலாம். அதனால நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வராது. தெளிவா நிறுத்தி நிதானமா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்ப லைட்டை முதல்ல எனர்ஜின்னு சொன்னது ஹெட்ஸ். தியரிட்டிக்கலா அவரோட எக்ஸ்பிளனேஷன் ஃபெயிலியர். லேட்டரா குவாண்டம் தியரி மூலியமா லைட் எனர்ஜிங்கிறது ப்ராப்பரா என்ன பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லைட் எனர்ஜிங்கிறதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்டா ஹால்வார்ட், லெனார்ட்லாம் செய்யறாங்க. அந்த ஹால்வார்ட், லெனார்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தான்
போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே நாம என்ன பண்ண போறோம், டீடைல்டா படிக்க போறோம். லைட்டை எனர்ஜின்னு சொன்ன ஹெட்ஸ், டெவலப் பண்ண ஹால்வாக், லெனார்ட், அதுக்கப்புறம் தாம்சன் வேற உள்ள வருவாரு, ஐன்ஸ்டீன் உள்ள வருவாரு, பிளாங்க் உள்ள வருவாரு. இவங்க யாருமே லைட்டை எனர்ஜின்னு சொல்ற அந்த மூமெண்ட்ல லைட் இஸ் நாட் வேவ்னு சொல்லவே இல்லை. ஸோ லைட் வேவோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்றதுனால லைட் வேவ்ங்கிறதுல எந்த டவுட் இல்லை. அது ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் லைட். செகண்ட் கேரக்டரா தான் எனர்ஜி என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. எப்ப லைட் வேவ்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சோ அப்ப டெஃபினட்டா நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி இல்ல வேவோட பேசிக் டேர்ம்ஸ் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். வேவ்னு ஒரு வார்த்தை உள்ள வந்துருச்சுனாவே கர்சர் நான் வைக்கிற இடத்த நீங்க ஃபாலோ பண்ணும். வேவ்னு ஒரு வேர்ட் உள்ள வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம், வேவோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அப்ப வேவோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன, அதை பத்தி தான் இப்ப மைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒரு வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, டைம் பீரியட். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இப்ப நான் சொல்ற இந்த டேர்ம்லாம் உங்களுக்கு நாட் ஃபெமிலியர்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேப்ல இந்த மாதிரி டேர்ம்ஸை பத்தி நாம படிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். இந்த சிம்பிள்ஸ்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள் வேவ் ஜெனரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அது டைம் பீரியட். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் ஜெனரேட் ஆகுதோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். வேவ்னாவே நம்மளுக்கு இந்த ஃபீல் தான் வரும். இதுல ஒரு வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுக்கு பேர் வேவ் லென்த்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ வேவ். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது லைட் வேவ். லைட் வேவ் டிராவல் ஆகும். இஃப் இட் இஸ் டிராவலிங் அப்படின்னா இட் ஹாவ் சம் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். நான் ஒன் வேவ் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒன் வேவ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் போடணும். ஒன் வேவ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் வேவ் லென்த் லாம்டா. ஒன் வேவுக்கான டைம் பீரியட் கேபிட்டல் டி. 1/capital T க்கு பதிலு ஃப்ரீக்வன்சின்னு மாத்திக்கலாம். வெலாசிட்டி v நம்ம c னு கூட என்ன பண்ணிக்கலாம்னா டினோட் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதான்ப்பா வேவோட ஃபண்டமெண்டல். இப்ப நான் ஃபண்டமெண்டல்னு நடத்தி இருக்கிற எல்லா டேர்முமே ஒன்னோட ஒன்னு க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு. அது நம்மளுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு பியூட்டி. வெலாசிட்டி, டைம் பீரியட், வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இவங்கெல்லாம் செமையா ரிலேட்டடா இருக்காங்க. ரே ஆப்டிக்ஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் வச்சே ஒரு செம கான்செப்ட் நம்மளுக்கு வரும். அது ரே ஆப்டிக்ஸ்ல பாத்துக்கலாம். பட் இவங்கெல்லாம் ஹைலி ரிலேட்டடா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது இல்லாம நான் இன்னொரு முக்கியமான பேராமீட்டரையும் இந்த லைட்ல இன்ட்ரோ பண்றேன். அந்த பேராமீட்டர் பேர் தான் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியை நான் ஐன்னு டினோட் பண்ண போறேன் இந்த சாப்டர் ஃபுல்லா. வேவோட பீக் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா இன்டென்சிட்டி கிடைச்சிரும். இன்டென்சிட்டிங்கிறது இந்த இடத்துல பிரைட்னஸ் மீன் பண்ணும். ஒரு வேவ் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, ஒரு லைட் வேவ் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிற பிரைட்னஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்டென்சிட்டி மீன் பண்ணும். அடுத்த பியூட்டி என்னன்னா இந்த இன்டென்சிட்டி மித்த டேர்ம்ஸோட ரிலேட் ஆகல. அதான் அடுத்த பியூட்டி. ஹெட்ஸ் இந்த இடத்துலதான் குழப்பிக்கிட்டாரு. நாம குழப்பிக்க கூடாது. குழப்பிக்கிட்டா நம்மளுக்கு இந்த லெசனே காலி ஆயிடும். குழப்பல அப்படின்னா இந்த லெசன் சூப்பரா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அமைஞ்சிடும். இதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, புரியும். எந்த இடத்துல எந்த டவுட் வராது. நான் புரியுற மாதிரி பிளான் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நடத்துவேன். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாது. இதெல்லாம் வேவோட ஃபண்டமெண்டல். அண்ட் ஆல்சோ இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டோட எனர்ஜி நேச்சரை டிஸ்கிரைப் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போகலாம். ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சில புக்ல இருக்கும், சில புக்ல லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம ஜெனரலைஸ்டா அதை போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல 2 பிளேட் இருக்கும். ஒரு பிளேட் நெகட்டிவ் பிளேட், இன்னொரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட். நெகட்டிவ் பிளேட்டை கேத்தோட்னு சொல்லலாம். இந்த சாப்டர்ல மட்டும் இதுக்கு ஸ்பெஷலா ஒரு நேம் இருக்கு, போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். பாசிட்டிவ் பிளேட்டை ஆனோட்னு சொல்லலாம். இதுக்கு எந்த ஸ்பெஷல் நேமும் கிடையாது. இந்த 2 பிளேட்டுக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணும். பேட்டரியோட மைனஸ் பிளேட்டை மைனஸ் போலாரிட்டியை நெகட்டிவ் பிளேட்லையும் பிளஸ் போலாரிட்டியை பாசிட்டிவ் பிளேட்லையும் ஜாயின் பண்ணும் த்ரூ கால்வாமீட்டர். கால்வாமீட்டருக்கு பதில் நீங்க மைக்ரோ அம்மீட்டர் இல்ல நானோ அம்மீட்டர்
இல்ல மில்லி அம்மீட்டர்னு ஏதாவது ஒரு அம்மீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பிளேட்டுங்கிற கேத்தோடுங்கிற போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல லைட்டை பாஸ் பண்ணணும். லைட் விசிபிளாவும் இருக்கலாம், இன்விசிபிளாவும் இருக்கலாம். நாம லெசன் கிளாரிட்டிக்காண்டி விசிபிள்னு எடுத்துக்குவோம். அப்ப நான் விசிபிள் லைட்டை பாஸ் பண்ணணும். லைட் பாஸ் பண்ணா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அதோட பாடியில இருந்து எலக்ட்ரானை லிபரேட் பண்ணும். ரொம்ப வித்தியாசமான மெட்டீரியல் தான். சில்வர், சோடியம், அதுக்கப்புறம் சீசியம், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் லைட்டை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ணும். இது பிளஸ் பிளேட். லிபரேட் ஆன எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் பிளஸ் பிளேட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணுவோம். அதனால கரண்ட்டை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுங்கிறது கால்வனோமீட்டர்ல இருக்கிற நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரானை போட்டோ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. இந்த கரண்ட்டை போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நேம் பண்ணுவாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், போட்டோ எலக்ட்ரான்ஸ்னா ஜஸ்ட் நேம் தான். போட்டோ எலக்ட்ரான்ஸ்னா ஏதோ வித்தியாசமான எலக்ட்ரான் அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஆர்டினரி எலக்ட்ரான் தான். நேம் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கரண்ட், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு வகையில எனர்ஜி. எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல்னு நம்ம ஒரு பிரின்சிபல் லோவர் கிளாஸ்ல இருந்து நிறைய இடத்துல படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பிரின்சிபல் படி எனர்ஜியை நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு ஃபார்மட்ல இருக்கிற எனர்ஜியை இன்னொரு ஃபார்மட்டுக்கு மாற்ற முடியும். அதுதான் அந்த பிரின்சிபலோட மெயின் தீமே. இப்ப நாமளுக்கு கடைசியா ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா நாம இன்புட்லயும் ஏதோ ஒரு எனர்ஜி தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு எனர்ஜியை தான் இன்னொரு எனர்ஜியா மாற்ற முடியும். அப்ப நாம இன்புட்ல என்ன கொடுத்தோம்? லைட் தான் கொடுத்தோம். அப்ப லைட் எனர்ஜியா இருந்தாதான் நம்மளுக்கு லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். வி காட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அஸ் அவுட்புட். ஸோ டெஃபினெட்லி லைட் எனர்ஜி தான். ஏன்னா எனர்ஜியை வச்சுதான் நம்மளால எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப லைட் எனர்ஜின்னு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதான் அடுத்த பாயிண்ட். ஸோ லைட் எனர்ஜி இன்புட் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டா மாறுது. அவுட்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்புட்ல நாம என்ன கொடுத்தோம்? லைட் தானே கொடுத்தோம். அப்ப லைட்டை வச்சு தானே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப லைட் எனர்ஜின்னு என்ன ஆயிருக்கு? கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த லெசன் முடிகிற வரை நீங்க மறக்கக்கூடாது. எல்லா ப்ராப்ளத்திலையும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ற எல்லா தீர்வையும் முடிச்சாச்சு. அவ்வளவுதான். அடுத்து என்ன? அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லெனார்ட் டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், ஹால்வாக் டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிகார்டிங் சில கன்க்ளூஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கறதுல தாம்சனோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா தாம்சனை மாடர்ன் பிசிக்ஸோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. தாம்சன்னா சில கரண்ட் ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காரு. இதுலயும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தாம்சன் இதுலயும் இன்வால்வ் ஆகுது. தாம்சன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாருங்கிறத ஆட்டம்ஸ்ல படிப்போம். அப்ப அதை பார்த்துக்கலாம். இப்படி தாம்சன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து கோ த்ரூ பண்றாரு, அனலைஸ் பண்ணிட்டு சில கன்க்ளூஷன்ஸை நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா ஆஃபர் பண்றாரு. எனக்கு பர்சனலா இந்த கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு. நிறைய புக்ல இந்த கன்க்ளூஷனே இருக்காது. பட் எனக்கு இந்த கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கன்க்ளூஷன்னா, when light falls on negative plate we get result. நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதே லைட் உங்களுக்கு பாசிட்டிவ் பிளேட்ல பட்டுச்சுன்னா ரிசல்ட் வராது. இது ரெண்டு தான் மேஜர் கன்க்ளூஷன். லைட் நெகட்டிவ் பிளேட்ல பட்டா நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். லைட் பாசிட்டிவ் பிளேட்ல பட்டா ரிசல்ட் வராது. இதை தாண்டி எனக்கு பர்சனலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கன்க்ளூஷனா எது பட்டுச்சுன்னா, நோ லைட் வில் ப்ரொடியூஸ் நோ ரிசல்ட். லைட்டே இல்லைன்னா ரிசல்ட் வராது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பேட்டரி எந்த விதத்திலையும் இந்த இடத்துல கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலங்கிறது அர்த்தம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நான் இப்ப இந்த டயக்ராமை டிஸ்பிளே பண்ணிட்டேன். கால்வனோமீட்டர்ல ரீடிங் வருது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். நான் டயக்ராம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. கால்வனோமீட்டர்ல கரண்ட் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா,
நம்மள நிறைய பேர் ஏன் என்னையும் சேர்த்து எல்லாருமே என்ன காரணம் சொல்லுவோம்னா இந்த பேட்டரினாலதான் கரண்ட் வருதுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் படி பேட்டரி வில் நாட் ப்ரொடியூஸ் எனி கரண்ட். பேட்டரினால போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வரல, லைட்னாலதான் வருது. அதுதான் உண்மை. அப்ப பேட்டரியை ஏன் இங்க கனெக்ட் பண்ணாங்கன்னு டவுட் வரும். பேட்டரினால எந்த ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்ப பேட்டரியோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற டவுட் வருது. பேட்டரியோட பர்பஸ் என்னங்கிறத உள்ள சில கிராஃப் வரைகிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஸோ அப்ப எனக்கு இந்த கன்க்ளூஷனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி வில் நாட் ப்ரொடியூஸ் ரிசல்ட். லைட் மட்டும்தான் என்ன பண்ணுது, ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. லைட் இருந்தா ரிசல்ட் வரும், லைட் இல்லைன்னா என்ன கிடையாது, ரிசல்ட் வராது. லைட் பாசிட்டிவ் பிளேட்ல பட்டா ரிசல்ட் வராது. ஏன் வராது அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்டுங்கிறது நாட் ஏ போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல பட்டாதான் ரிசல்ட் வரும். இப்ப தாம்சன் இந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டு சில கிராஃப் வரைஞ்சு காமிக்கிறாங்க. இப்ப அவர் கிராஃப் வரைகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த கிராஃபுக்கு ஸ்கேல் வேணும்ல. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இந்த பேராமீட்டர் எடுத்துக்கலாம், வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல இந்த பேராமீட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சில ஸ்கேல்ஸும் நாம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், எந்தெந்த பேராமீட்டர் ஹரிசாண்டல்ல எடுக்கலாம், எந்த பேராமீட்டர் வெர்டிக்கலா எடுக்கலாம், இல்ல எதெல்லாம் இன்புட் பேராமீட்டர், எதெல்லாம் அவுட்புட் பேராமீட்டர்னு நாம ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் பர்சனலா நான் அடிஷனலா சொல்றேன்ப்பா, ஒரு கிளாரிட்டிக்காண்டி. ஸோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். அப்ப இன்புட்ல யாரும் நோட்ஸ் பார்க்காதீங்கப்பா, ஜஸ்ட் டிஸ்பிளேயே பாருங்க. இன்புட்ல நான் மேஜர் இன்புட்டா லைட்டை பார்க்கறேன். லைட்ல நான் 2 டிஃபரெண்ட் பேராமீட்டர் எடுக்கிறேன். ஒன்னு ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு இன்டென்சிட்டி. அப்புறம் அவுட்புட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு அவுட்புட் தான், விச் இஸ் கரண்ட். அந்த கரண்டா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லலாம். இப்ப லைட்டோட இன்டென்சிட்டியை நான் இந்த லெசன் ஃபுல்லா ஐங்கிற சிம்பிள்ல டினோட் பண்ண போறேன். நார்மலா கரண்ட்டுக்கும் நம்ம ஐங்கிற சிம்பிள் தான் கொடுப்போம். இதுவும் ஐ அதுவும் ஐனா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இந்த லெசன் ஃபுல்லா நான் கரண்ட்னே எழுதிடுவேன். கரண்ட்டுக்கு எந்த சிம்பிளும் கொடுக்கல. இன்டென்சிட்டியை என்ன பண்றேன்னா ஐங்கிற சிம்பிள்ல எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பேராமீட்டர் ஃப்ரம் லைட் என்னன்னா ஃப்ரீக்வன்சி. நான் எப்படி பேராமீட்டர் சூஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு சின்ன ஸ்மார்ட் லாஜிக்ல சூஸ் பண்ணிருக்கேன். என்ன லாஜிக்னா பாருங்க, இந்த வேவோட ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சோம்னா அந்த பேஜுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். வேவ் ஸ்பீடு, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், இவங்கெல்லாம் க்ளோஸ்லி ரிலேட்டடா, இந்த 4 பேரும் ரிலேட்டடா இருக்கிறதுனால இவங்கள்ல இருந்து ஒரு டேர்ம் ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன். இன்னொரு டேர்ம் லைட்டோட இன்டென்சிட்டி விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு தோஸ் 4 டேர்ம்ஸ். அந்த மாதிரி லைட்ல இருந்து தான் டேட்டாஸை எடுக்கிறேன். நாட் ரிலேட்டடா 2 டேட்டா இருக்கு, ஒன்னு ஃப்ரீக்வன்சி, இன்னொன்னு இன்டென்சிட்டி. அவுட்புட்டை பொறுத்தவரை ஆல்வேஸ் கரண்ட் தான், அவுட்புட்ல பிரச்சனை இல்லை. இது இல்லாம நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்ல பேட்டரி இருந்தது. பேட்டரியோட ரோல் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதனால இன்புட் காலம்ல நான் பேட்டரிங்கிற வோல்டேஜே என்ன பண்ணிருக்கேன்னா ஹைலைட் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாத்தையும் நான் இன்புட்டா பாக்குறேன். இவங்க எல்லாரையும் வேரி பண்ணா கண்டிப்பா கரண்ட் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகுதுங்கிறதான் நம்ம கிராஃபா வரைய போறோம். மொத்தம் 4 கிராஃப். நாம அப்படி கிராஃப் வரைகிறப்ப நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டவுட்டுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்த கிராஃப்ல கிடைக்கும். 4 கிராஃப் வரைகிறப்ப சில கிளாரிட்டி கிடைக்காம கூட போகலாம். அந்த கிளாரிட்டி அடுத்தடுத்த தியரி படிக்கிறப்ப கிடைக்கும். இன்னொரு 45 மினிட்ஸ் 1 ஹவர்ல இது என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகுறப்போ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிடும். எந்த புக்கும் கிராஃப் ஏன் இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காது, இன்ஃபார்ம் தான் பண்ணிருப்போம். நான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்த போறேன். இதுல என்ன கொஸ்டின் தியரிட்டிக்கலா ட்விஸ்ட் பண்ணாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கிளியரா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் எழுத முடியும். கிளியரா உங்களுக்கு என்ன ஆகும்னா புரியும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை மறந்துடக்கூடாது. அதனால நானே என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா எல்லா அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன் டிஸ்பிளே பண்றாங்க, அதுல எல்லாத்துலயும் கீழே அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் கிராஃப் வரைய போறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப் பிட்வீன் லைட் இன்டென்சிட்டி அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வரைய போறோம். எப்ப இன்டென்சிட்டிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் வரைகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்ப மித்த டேட்டாஸ் அது எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். ஒரு 2 டேட்டாவுக்கு அக்ராஸா கிராஃப் வரைய போறோம். லைட்டோட இன்டென்சிட்டிங்கிற இந்த இன்புட்டை வேரி பண்ணி அதனால எவ்வளவு கரண்ட் வேரி ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம்னா லைட்டோட மித்த டேட்டா
ஒரு சப்போர்ட்டிங் இன்புட் பேட்டரி, இதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அதனால லைட்டோட ஃப்ரீக்வன்சியை நான் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன்புட்டுங்கிற அந்த பேட்டரியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண போறேன். சிவகார்த்திகேயன் யாரோ ஸ்கிரீனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்குதுப்பா. சிவகார்த்திக் எரேஸ் பண்ணுங்க. நீங்க எரேஸ் பண்ணாதான் அது போகும். எரேஸ் பண்ணுங்கப்பா. என்னப்பா இப்படி பண்றீங்க? இப்படி பண்றதா இருந்தா இது சௌமா ஸ்கூல் பசங்க தான் பண்றீங்க. இப்படி பண்றதா இருந்தா நீங்க இந்த கிளாஸ்க்கு வராதுங்க. இந்த பேட்ச் எல்லாம் இந்த பிரச்சனையே வரல. நீங்க புதுசா இதை பண்றீங்க. இது நம்ம கிளாஸ் மொமெண்டமே ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் வரைய போறோம். அதனால லைட்டோட ஃப்ரீக்வன்சி அதை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் சப்போர்ட்டிங் இன்புட்டுங்கிற இந்த பேட்டரியும் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். இதுதான் பிளான். இன்டென்சிட்டினா பிரைட்னஸ். லைட்டோட பிரைட்னஸை ரைஸ் பண்ணும். எப்படி பண்றது? இப்போ என்கிட்ட ஒரு லைட் இருக்கு, ஒரு இன்கேண்டிஷன் லேம்ப் இருக்குன்னா அதோட பிரைட்னஸ் ரைஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா அதுக்கு கொடுக்குற அந்த வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை ரைஸ் பண்ணி அதோட பிரைட்னஸை ரைஸ் பண்ணலாம். இது ஒரு பிளான். பட் இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிளான்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால லைட்டோட பிரைட்னஸ் ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிளஸ்ட் வே சொல்றேன். இப்போ இதை வந்து என்னோட போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலா அசியூம் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் பிளேட்டு கேத்தோடு. என் கையில இருக்கிற இந்த பேனா தான் லைட். இப்போ இந்த லைட் இந்த பிளேட்ல போய் படணும். படுற லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாகணும்னா எய்தர் லைட்டை பக்கத்துல கொண்டு போகலாம் ஆர் பிளேட்டை பக்கத்துல கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல உங்க வீட்லயே லைட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு செட்டைன் பிரைட்னஸ் தான் இருக்கும். அதோட அதுக்கு மேல அதுக்கு ரைஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் ரைஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த லைட் உங்க மூஞ்சி பக்கத்துல வரணும். இல்ல உங்க முகம் லைட் பக்கத்துல போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆஃப் லைட் என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் லைட்டை க்ளோஸரா எடுத்துட்டு போனா போதும். இப்படி லைட்டை நான் க்ளோஸரா எடுத்துட்டு போக போக பிரைட்னஸ்ங்கிற இன்டென்சிட்டி ரைஸ் ஆகும். அப்ப இந்த பிளேட்ல லைட் பட பட நிறைய எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் நிறைய லிபரேட் ஆச்சுன்னா கரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கரண்ட்டும் என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால இன்டென்சிட்டிங்கிற பிரைட்னஸ் அதிகமாக அதிகமாக எப்படி பிரைட்னஸ் அதிகப்படுத்துறது? நாம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டை க்ளோஸரா எடுத்துட்டு போகணும். க்ளோஸரா எடுத்துட்டு போனா பிரைட்னஸ் அதிகமாகும். தட் இஸ் இன்டென்சிட்டி அதிகமாகும். அப்ப இதுல படுற லைட் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுறது அதிகமாகும். எலக்ட்ரான் லிபரேட் ஆகுறது அதிகமாச்சுன்னா கரண்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இன்க்ரீஸ் ஆக போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் கிராஃப் ஒன். சிம்பிள் கிராஃப். லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி ரைஸ் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டினா நாம லேப்ல போய் எக்ஸ்பெரிமெண்டா இதை செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும்ப்பா. நம்மளுக்கு என்டையர் 12th சிலபஸ்லயே அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு படிக்கிற ஒரு ஃபார்மேஷனே என்ன பண்ணலன்னா நம்மளுக்கு ஆஃபர் பண்ணலாம். நம்ம எல்லாமே தியரியா படிக்கிற மாதிரி இருக்கு. தியரியா படிக்கிறப்ப இன்ஃபர்மேஷன் மாதிரி யாருக்கும் கிராஃப் வரையணும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இப்படி இன்ஃபர்மேஷன் மாதிரி அதை எடுத்துக்காம ப்ராபபிளி நாம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சா எப்படி இருக்குங்கிற அந்த இமேஜினேஷனோட படிச்சோம்னா நல்லா இருக்கும். நான் அப்படிதான் இப்போ உங்களுக்கு கிராஃப் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுதான் லைட் நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. டுவர்ட்ஸ் பிளேட் போறப்ப லைட்டோட இன்டென்சிட்டிங்கிற பிரைட்னஸ் அதிகமாகும். அப்ப நிறைய எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். எலக்ட்ரான் நிறைய லிபரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கரண்ட்டும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் பிரைட்னஸ் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டுங்கிற பிரைட்னஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ கிராஃப் ஒன் ஓவர். நெக்ஸ்ட் கிராஃப் டூக்கு போறோம். கிராஃப் டூ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப். சப்போர்ட்டிங் இன்புட் பேட்டரியை வேரி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்க போறோம். நாம இங்க யூஸ் பண்ற பேட்டரி ஒரு வேரியபிள் பேட்டரி. 0ல இருந்து நம்மளால பாசிட்டிவ்க்கு வேரி பண்ண முடியும், 0ல இருந்து நெகட்டிவ்க்கு வேரி பண்ண முடியும்.
அப்படிப்பட்ட பேட்டரி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல பேட்டரி ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பாசிட்டிவ் வேரியேஷன், இந்த பக்கம் நெகட்டிவ் வேரியேஷன்ங்கிற மாதிரி ஸ்கேல் போட்டிருக்கேன். வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்திருக்கேன். பேட்டரியை வேரி பண்ணா ரிசல்ட் எப்படி வேரி ஆகும், அதை தான் இப்ப அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் முதல்ல இந்த கிராஃப் வந்து நம்ம 3 பேர் வரையணும். ஃபர்ஸ்ட் நான் வரையணும், எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு நான் வரையணும். அடுத்து நீங்க வரையணும். அடுத்து 3ஆவதா இன்னொரு ஆள் வரையணும். இப்படி 3 பேர் வரைகிற மாதிரி யோசிச்சாதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வரைய போறேன். நான் என்ன பண்றேன்னா இந்த லைட் யூஸ் பண்றேன். இதான் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். நான் லைட்டை இந்த இடத்துல வச்சிருக்கேன். 1 செகண்ட்ல லைட் போய் பட்டதுனால 50 எலக்ட்ரான் வெளியே வருது. அப்போ ஒரு செகண்டும் லைட் பட 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 50 எலக்ட்ரான் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா லிபரேட் ஆயிட்டே இருக்கும். இனிஷியலா நான் கீழே 0 பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த 0 பேட்டரிலேயே என்ன ஆகுதுன்னா 50 எலக்ட்ரானும் மூவ் ஆகுது. 0 பேட்டரிலேயே 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால எனக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா சம் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ 0 பேட்டரிலேயே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் இருக்கும். பேட்டரி நாட் எசென்சியல், சப்போர்ட்டிங்கா தான் வச்சிருக்கோம். பேட்டரியோட சப்போர்ட் என்னங்கிறதா இந்த இடத்துல அனலைஸ் பண்ண போறோம். நான் கனெக்டட் 0 பேட்டரி. நான் ஒரு செட்டைன் லைட் யூஸ் பண்றேன். ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல அந்த லைட்டை வச்சிருக்கேன். 1 செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா 50 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. 1 செகண்ட்ல 50 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. 50 எலக்ட்ரானும் மூவ் ஆகுது அட் 0 பேட்டரி. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா எலக்ட்ரான் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பேட்டரியோட வேல்யூவை ரைஸ் பண்றேன். 0ல இருந்து 1, 2, 3ன்னு ரைஸ் பண்றேன். இப்படி பேட்டரியோட வேல்யூ ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரானோட ஸ்பீடு ரைஸ் ஆகுது. நிறைய எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆனாலும் கரண்ட் ஜாஸ்தி ஆகும். எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆனாலும் கரண்ட் ஜாஸ்தி ஆகும். இப்ப பேட்டரி வேல்யூ ரைஸ் ஆக எலக்ட்ரானோட ஸ்பீட் அதிகமாகிறதுனால கரண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கால்வனோமீட்டர் அப்படி ஷோ பண்ணும். நான் 3, 4, 5, 6, 7, 8, 9 பேட்டரியோட வேல்யூ ரைஸ் பண்ண எலக்ட்ரான் இன்னும் வேகமா போகுது, கரண்ட் ரைஸ் ஆகுது. நான் 10 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றப்ப எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட்ல போய் ஃபுல் கரண்ட் வந்துருச்சு. நான் 11, 12ன்னு ரைஸ் பண்ணா அதே ஸ்பீடு அதே கரண்ட் மெயின்டைன் ஆகும். அப்ப எனக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு பாருங்களேன். 0 பேட்டரிலேயே எனக்கு 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால ஐ ஹாவ் சம் கரண்ட். பட் வாட் ஐ ஃபெல்ட் அப்படின்னா அந்த கரண்ட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி, அது எலக்ட்ரான் ஸ்லோவா இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபீல் ஆகுது. அப்ப நான் எலக்ட்ரானோட ஸ்பீடை ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றேன். பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண எலக்ட்ரான் வேகமா மூவ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா 10 வோல்ட் பேட்டரி இருக்கும். 10 வோல்ட் பேட்டரியில எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட் ஃபுல் கரண்ட் அட்டைன் பண்ணுது. ஃபர்தரா நான் 11, 12ன்னு கொடுத்தா அதே கரண்ட் தான் மெயின்டைன் ஆகுது. இப்ப நான் ஒரு லைட் யூஸ் பண்ணல, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா I1. இன்டென்சிட்டினா பிரைட்னஸ். நான் ஒரு செர்டைன் பொசிஷன்ல லைட்டை வச்சேன்ல, அப்ப அந்த லைட்ல இருந்து வர பிரைட்னஸ் அந்த பிளேட்ல போய் படும்ல, அந்த பிரைட்னஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா I1 எடுத்துட்டேன். ஸோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிட்டேன். இப்ப எங்க ஏரியால பவர் கட்டு, அதனால ஸ்கிரீன் ஷேர் உனக்கு கிளியரா இருக்கும். என்னோட வீடியோ மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் டிம்மா தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பாட்டு கிளாஸ் போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிரா பண்ணணும். நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வரையணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே லைட்டு தான் யூஸ் பண்ணணும். லைட்டை என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. நீங்க என்கிட்ட சஜஷன் கேட்கணும். என்ன சஜஷன் கேட்கணும் அப்படின்னா நீங்க எந்த லைட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற சஜஷன் கேட்கணும். அப்ப நான் ஒரு லைட் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த லைட்டை உங்களுக்கு காமிப்பேன். அந்த லைட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணும். ஒரே ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துக்கிறேன்ப்பா. கிடைச்சி. ஸோ நீங்களும் இதே லைட்டை தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துல லைட்டை வச்சேன், எனக்கு 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல எடுத்துட்டு வாங்க. பக்கத்துல எடுத்துட்டு வந்தா பிரைட்னஸ் அதிகமாகும், அப்ப இன்டென்சிட்டியும் அதிகமாகும்.
அதனால 100 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு லிபரேட் ஆகுது. ஜீரோ பேட்டரியிலேயே உங்களுக்கு 100 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. அப்ப ஜீரோ பேட்டரியிலேயே 100 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ பேட்டரியிலேயே நல்ல கரண்ட் வரும். இன்னும் தெளிவா சொல்றதுன்னா எனக்கு எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சோ அதோட உங்களுக்கு ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்? எனக்கு வந்து 50 எலக்ட்ரான் தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. நீங்க என்னோட லைட்டை க்ளோசரா எடுத்துட்டு போனதுனால உங்களுக்கு 100 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ஜீரோ பேட்டரியிலே உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கிரேட்டர் கரண்ட் வரும். பட் உங்களுக்கு அதே ஃபீலிங்ஸ் தான் வருது. எலக்ட்ரான் ஒரு மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகுது. அதனால நீங்களும் பேட்டரி வேல்யூவை 0ல இருந்து 1, 2, 3, 4, 5ன்னு ரைஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகும். அதனால கரண்ட்டும் ரைஸ் ஆகும். 10 வோல்ட்ல எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீடுக்கு போய் ஃபுல் கரண்ட் வருது. ஸோ எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட் ஃபுல் கரண்ட் 11 வோல்ட் 12 வோல்ட் கொடுத்தா யூஸ் இருக்காது. சேச்சுரேட் என்ன ஆயிரும்னா ஆயிரும். ஸோ உங்க கிராஃப் என்ன ஆகும்னா இப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு 0ல இந்த அளவுக்கு கரண்ட் வருது, உங்களுக்கு 0ல இன்னும் ஜாஸ்தியா கரண்ட் வருது. ஏன் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா வருதுன்னா பாயிண்ட் தான். நீங்க 100 எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க கிராஃப் வரைஞ்சிட்டீங்க. நான் லைட்டோட பிரைட்னஸ் எவ்வளவு உருவாக்குனோ அதோட கிரேட்டர் பிரைட்னஸ் உருவாக்கிருக்கீங்க. உங்களோட இன்டென்சிட்டி ஏ இன்டென்சிட்டியோட ஜாஸ்தி, I2 வந்து I1ஓட கிரேட்டர். இப்ப மூணாவதா ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா கிராஃப் டிரா பண்ற வராரு. இந்த மூணாவது பர்சன் நம்மள்ட்ட சஜஷன் கேட்கணும். நீங்க கிராஃப் வரைஞ்சீங்களே எப்படி வரைஞ்சீங்க, எந்த லைட் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க நம்மள்ட்ட சஜஷன் கேட்கணும். நான் சொல்றேன் நான் இந்த லைட் யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல வச்சா 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. ரெண்டாவதா நீங்க இந்த இடத்துல வச்சு 100 எலக்ட்ரானை லிபரேட் பண்ணிருக்கிறதா அவங்கள்ட்ட கன்வே பண்ணணும். அவர் நம்மளோட புத்திசாலியா இருக்காரு. அவர் இன்னும் க்ளோசரா எடுத்துட்டு போறாரு. அப்ப பிரைட்னஸ்ங்கிற இன்டென்சிட்டி ரைஸ் ஆகும். அதனால அவருக்கு 150 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்ப ஜீரோ பேட்டரிலேயே அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 150 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அதனால நம்ம 2 பேருக்கு எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சோ ஜீரோ பேட்டரியில அதோட கிரேட்டர் கரண்ட் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா அவருக்கு அதே ஃபீலிங்ஸ் தான். ஜீரோ பேட்டரியிலே அவருக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து இல்ல எலக்ட்ரான் வந்து ஸ்லோவா மூவ் ஆகுற ஃபீல் என்ன ஆகுதுன்னா வருது. அதனால அவரும் 1, 2, 3, 4, 5, 6 பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றாரு. அப்ப எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஸ்பீட் ரைஸ் ஆகுறப்ப கரண்ட் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. 10 வோல்ட் பேட்டரி ஃபிக்ஸ் பண்றப்ப எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட்ல போய் ஃபுல் கரண்ட் வருது. 11, 12 கொடுக்குறப்ப சேச்சுரேட் ஆயிடும். இதாப்பா கிராஃபோட ரைட் சைடு. இதுல மூணாவதா யூஸ் பண்ண ஆள் வந்து நாம யூஸ் பண்ண லைட் இன்டென்சிட்டியோட கிரேட்டரா யூஸ் பண்றாரு. தட் இஸ் I3 I2ஓட ஜாஸ்தி, I2 I1ஓட ஜாஸ்தி. அடிக்கடி NCERT எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு இந்த சிம்பிள்லாம் கொடுத்துட்டு யார் கிரேட்டர் யார் லெஸ்ஸர்னு கேட்பாங்க. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகாதுன்னா வராது. யார் கிரேட்டர் யார் லெஸ்ஸர்னு உங்களுக்கு கிளியரா என்ன ஆகணும் புரியும். ஸோ கிராஃபோட ரைட் சைடு முடிச்சாச்சு. இப்ப கிராஃபோட லெஃப்ட் சைடுக்கு வரணும். திருப்பி நான் தான் என்ன பண்றேன் அப்படின்னா கிராஃப் வரைய போறேன். ஸோ எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் வரைய போறேன். அகைன் நான் இந்த லைட் யூஸ் பண்றேன். இந்த லைட்டை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல போய் லைட் படுறதுனால 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு செகண்டும் லைட் பட்டு 50 எலக்ட்ரான் வந்துகிட்டே இருக்கு. நான் ஜீரோ பேட்டரி தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஜீரோ பேட்டரியிலேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது, ஸ்லோவா மூவ் ஆகுது. இப்ப எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. பேட்டரியோட வேல்யூவை 1, 2, 3 அப்படின்னு பாசிட்டிவா ரைஸ் பண்ணி விட்டோம்னா எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகி கரண்ட் ரைஸ் ஆகி கிராஃப் ரைட் சைட்ல போகும். நாம ஏன் பேட்டரியோட வேல்யூவை பாசிட்டிவா ரைஸ் பண்ணோம், நெகட்டிவ்ல ரைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக் கிடைக்குது. ஸோ ஐ ஹவ் ஜீரோ பேட்டரி. ஜீரோ பேட்டரியில எலக்ட்ரான் மூவ் ஆகுது. ஸோ சம் கரண்ட் இருக்கு. இப்ப நான் பேட்டரியை -1 செட் பண்றேன். -1 நான் பேட்டரியை செட் பண்றப்ப ஆனோட நேச்சர் வந்து நெகட்டிவா மாறும். எலக்ட்ரானும் மைனஸ் ஆனோடும் மைனஸ்னா மைனஸ் மைனஸே ரிப்பல் பண்றதுனால எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா கரண்ட்டும் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். நான் சரி இன்னும் -2ன்னு ரைஸ் பண்றேன், எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -3 கொடுக்குறப்ப எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆயிடும்.
அப்ப நான் பேட்டரியை ரிவர்ஸ்ல ரைஸ் பண்ண எலக்ட்ரான் ரொம்ப ஸ்லோவாகி ஒரு பர்டிகுலர் ரிவர்ஸ் பேட்டரியில எனக்கு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப நான் கனெக்ட் பண்ணிருக்கிற ரிவர்ஸ் பேட்டரி இப்ப நான் சொன்ன நம்பர் லாஜிக் படி விச் இஸ் -3 வோல்ட், தட் இஸ் நேம்ட் அஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல், இல்லைன்னா கட் ஆஃப் பொட்டன்சியல்னு கூட சொல்லலாம். இந்த கிராஃப்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் லாஜிக் மேண்டேட்ரி. அதனாலதான் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நாம ஸ்டாப்பிங் பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி negative potential given to anode so that electrons comes to rest and photoelectric current becomes zero. இன்னும் தெளிவா சொல்றதுன்னா minimum negative potential given to anode so that electrons comes to rest. எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நெகட்டிவ் பொட்டன்சியல் ஆனோடு கொடுக்குறோமோ அந்த பொட்டன்சியலுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல், இல்லைன்னா கட் ஆஃப் பொட்டன்சியல். எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆயிருக்குன்னா 0 ஆயிரும். நான் என்னோட கிராஃபுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கண்டுபிடிச்சிட்டா அது -3 வோல்ட்னு வருது. இதே மாதிரி நீங்க உங்களோட கிராஃபுக்கு அந்த மூணாவது ஆள் அவரோட கிராஃபுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறது. இங்க என்ன லக்கு ஃபேவர் ஆகுதுன்னா 3 பேருக்குமே ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எப்படி இருக்குன்னா ஒரே நம்பர். நம்ம 3 பேரும் லைட்டோட பிரைட்னஸ்ங்கிற இன்டென்சிட்டியை மாத்தி இருப்போம். இன்டென்சிட்டி மாறினாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறணும். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை. எல்லாருக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் சேம் நம்பரா இருக்கு. தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட். அப்ப நம்மளுக்கு டவுட் வருது, ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு. சிம்பிள், ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாலதான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட். அந்த டவுட்டுக்கு ஒரு பதிலும் கிடைக்குது. அது என்ன ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்? நம்ம லைட்டை தானே யூஸ் பண்றோம். லைட் பேசிக்கா வேவ் தானே. வேவ்ல இருக்கிற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் தானே ஃப்ரீக்வன்சி. அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை நம்ம மாத்தலாம். ஏன்னா நம்ம 3 பேருமே ஒரே லைட்டை தான் யூஸ் பண்ணோம். நானும் இந்த லைட்டு தான், நீங்களும் இந்த லைட்டு தான், மூணாவது ஆளும் இந்த லைட்டு தான். நான் இந்த லைட்டை இந்த இடத்துல வச்சேன், நீங்க பக்கத்துல வச்சீங்க, மூணாவது ஆள் இன்னும் பக்கத்துல வச்சிருக்காரு. இன்டென்சிட்டியை தான் மாத்திருக்கோம், யாருமே லைட்டை மாத்தல. ஸோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாலதான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு. ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மைல்டா கிடைக்குது. அப்படி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறப்பே அடுத்த டவுட் வருது. ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்டா இருக்கிறது காரணம் சப்போஸ் டு பி ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருந்தா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்டா இருக்கணும்னு என்ன கட்டாயங்கிற டவுட் வருது. என் பாயிண்ட் என்னன்னா நம்ம 3 பேருக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறலைங்கிறதா பாயிண்ட். ஓகே ஃபைன், ஏன் மாறலைங்கிறது அடுத்த டவுட். ஃப்ரீக்வன்சி மாறலைன்னு சொல்றேன், அப்ப அதுக்கு அடுத்த டவுட் வருது, ஃப்ரீக்வன்சி மாறலைன்னா ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறக்கூடாது அப்படிங்கிற டவுட் வருது. இந்த டவுட்டுக்கான ஆன்சரை நம்ம கிராஃப் 3ல போய் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிராஃப் 2 முடிஞ்சிருச்சு. செம்ம சிம்பிள்ப்பா. நம்ம 0 பேட்டரியிலேயே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறத பாக்குறோம். பேட்டரி வேல்யூவை பாசிட்டிவா ரைஸ் பண்ணா எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகி கரண்ட் ரைஸ் ஆகும். பேட்டரி வேல்யூவை நெகட்டிவ் சைட்ல ரைஸ் பண்ணா எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ டவுன் ஆகி கரண்ட் குறைஞ்சி ஒரு செர்டைன் பேட்டரி வேல்யூல கரண்ட் 0 ஆயிடும். அந்த பேட்டரி தான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். நாம யாருமே லைட்டை மாத்தல, ஸோ ஃப்ரீக்வன்சி மாறலைன்னு அர்த்தம். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் மாற மாட்டேங்குது. அப்ப ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட். ஏன் அப்படி இருக்குங்கிற டவுட் வருது. இந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் தேர்ட் கிராஃப். செகண்ட் கிராஃப் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கிராஃப்ல டவுட்டுக்கான ஆன்சரை தேர்ட் கிராஃப்ல தான் எடுக்க போறோம்னா தேர்ட் கிராஃப் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப தேர்ட் கிராஃப்குள்ள போகும். தேர்ட் கிராஃப் என்ன? தேர்ட் கிராஃபோட ஸ்கேல் லாஜிக்ஸ்லாம் செகண்ட் கிராஃப் மாதிரியே தான் பாருங்க. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நான் தான் வரைய போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைட் யூஸ் பண்றேன். நான் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் இந்த லைட் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற இந்த லைட்டுங்கிறது பேசிக்கா வேவ். இந்த வேவோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா μ1, ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல போய் லைட் பட்டுச்சுன்னா 50 எலக்ட்ரான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிபரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்லேயே லைட் பட 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 50 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லிபரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 50 எலக்ட்ரான் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் போய் படுது, 50 எலக்ட்ரான்ஸ் வருது,
நான் 0 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். 0 பேட்டரியில என்ன ஆகுதுன்னா 50 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. நான் பேட்டரி வேல்யூவை பாசிட்டிவ் சைடில் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்றேன். அப்படி பாசிட்டிவ் சைடில் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்றப்ப கரண்ட்டும் ரைஸ் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8ன்னு பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது. நான் 10 வோல்ட் பேட்டரி கொடுக்குறப்ப எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட்ல போய் ஃபுல் கரண்ட் வருது. நான் 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றப்பையும் எலக்ட்ரான் அதே ஸ்பீட் அதே கரண்ட் மெயின்டைன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி 0 பேட்டரியே செட் பண்றேன். 0 பேட்டரியில 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது, ஸ்லோவா மூவ் ஆகுது. இப்போ நான் பேட்டரியை ரிவர்ஸ் பண்றேன், -1 இருக்கு. அப்ப ஆனோட் நெகட்டிவா நேச்சருக்கு மாறும். அதனால எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ டவுன் ஆகும். எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆகுறதுனால உங்களுக்கு கரண்ட் குறையும். நான் -2ன்னு ரிவர்ஸ்ல இன்னும் ரைஸ் பண்றேன். அப்ப இன்னும் ஸ்லோவாகி கரண்ட் குறையுது. -3ல எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆயிருது. அப்ப நெகட்டிவ்ல நான் பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண -3 வோல்ட்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வருது. அப்ப என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எவ்வளவுனா -3ன்னு வருது. அதை நான் V01 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சஜஷன் கேட்டுக்கிறது, என்ன லைட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. நான் சொல்றேன் இந்த லைட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த லைட் வந்து வில் ஹாவ் ஃப்ரீக்வன்சி μ1, 50 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னா வேற லைட் யூஸ் பண்றீங்க, இந்த லைட் யூஸ் பண்றீங்க. நீங்க யூஸ் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி μ2 நான் யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தி. அப்ப ஃப்ரீக்வன்சியை மாத்திருக்கோம். நீங்களும் ஒரு செர்டைன் பொசிஷன்ல வச்சு ஒரு செகண்ட்ல லைட் பட்டுச்சுன்னா 50 எலக்ட்ரான் வெளியே வர மாதிரி செட் பண்றீங்க. 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆகுறதுனால ரைட் சைட் கிராஃப்ல நம்மளுக்கு பெருசா என்ன இருக்காதுன்னா சேஞ்ச் இருக்காது. ஆனா நான் யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியோட உங்க லைட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா கிரேட்டரா இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது, 0 பேட்டரிலே மூவ் ஆகுது, ஆனா ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் பேட்டரி வேல்யூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸ் பண்ணலாம். பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் ஸ்பீட் அப் ஆகும், கரண்ட்டும் ரைஸ் ஆகும். பட் ரைட் சைட்ல நம்மளுக்கு பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா நானும் 50 எலக்ட்ரானை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் 50 எலக்ட்ரானை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அகைன் நீங்களும் 0 பேட்டரி சுச்சுவேஷனுக்கு வந்துடும். 0 பேட்டரியில எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்க பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணணும். -1 -2 ரிவர்ஸ் பண்றப்ப எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆகும். அப்ப கரண்ட் குறையுது. -3 இன்னும் எலக்ட்ரான் ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -4 இன்னும் ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -5 இன்னும் ஸ்லோ ஆகி இல்ல ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆகுது. அப்ப நீங்க யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சி μ2, உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V02ன்னு வருது. என்னோட ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் நம்பர் லாஜிக் படி -3, உங்களுக்கு -5. -3யோட -5 பெருசு. -5 தானே சின்ன நம்பர்னு மேக்ஸ் படி யோசிக்காத, பிசிக்ஸ் படி யோசி. இங்க மைனஸ்ங்கிறது டைரக்ஷனை தான் மீன் பண்ணுது. அப்ப 3யோட 5 தான் பெருசு. நான் யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சியோட நீங்க கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நம்ம 2 பேர் கிராஃப் முடிச்சாச்சு. மூணாவதா ஒரு ஆள் வராரு. அவர் கேட்கிறாரு கிராஃப் வரையணும் அப்படின்னு நம்மள்ட்ட டேட்டா கேட்கிறாரு. நான் சொல்றேன் நான் இந்த லைட் யூஸ் பண்ணேன், 50 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணேன், இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி μ1 அப்படிங்கிறேன். அடுத்து நீங்க சொல்றீங்க நீங்க இந்த லைட் யூஸ் பண்ணீங்க, இதோட ஃப்ரீக்வன்சி μ2, ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணதோட இது ஜாஸ்தி, நானும் 50 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. மூணாவது ஆள் என்ன பண்றாருன்னா இந்த லைட் யூஸ் பண்றாரு. இவர் யூஸ் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 2 பேரோட ஜாஸ்தியா இருக்கு. இவரும் 50 எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்றாரு. 0 பேட்டரியிலே அந்த 50 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. 0 பேட்டரியிலே 50 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால கண்டிப்பா என்ன ஆகுது, சம் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா எலக்ட்ரான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நீங்க பாசிட்டிவ் சைட்ல பேட்டரியை ரைஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகி கரண்ட் ரைஸ் ஆகும். ஆனா அப்ப பிளான் அது கிடையாது. நீங்க பேட்டரியை நெகட்டிவ் சைட்ல ரைஸ் பண்ணணும். ஸோ -1 -2 அப்படின்னா அந்த மூணாவது ஆள் என்ன பண்றாருன்னா பேட்டரி வேல்யூவை நெகட்டிவ் சைட்ல ரைஸ் பண்றாரு. அப்ப எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆகுது. எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆக ஆக கரண்ட் குறையுது. -3 -4ன்னு இன்னும் ரைஸ் பண்றாரு, எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -5 -6 இன்னும் ரைஸ் பண்றாரு, எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -7 செட் பண்றப்ப எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆயிடுது.
அப்ப மூணாவது ஆளுக்கு கிடைச்ச ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் நம்பர் வந்து -7, தட் இஸ் 7. அவரோட லைட் ஃப்ரீக்வன்சி நாம யூஸ் பண்ண 2 பேர் லைட் ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் 3 greater than 2, 2 greater than 1 இருக்கு. ஃப்ரீக்வன்சியும் 3 greater than 2, 2 greater than 1 இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் என்ன இருக்குன்னா அதிகமா இருக்கு. கிராஃப் 2 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுது. கிராஃப் 3 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாயிருச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமாகுதுன்னு சொல்லுது. கிராஃப் 2ல நம்மளுக்கு டவுட் வந்துச்சு, அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் கிராஃப் 3க்கு வந்தோம். கிராஃப் 3ல நம்ம ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணி பார்க்குறோம், ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் ரைஸ் ஆகுது. இப்படிதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா ரிசல்ட் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு கிடைக்கல. எந்த புக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுப்பேன். இதான் கிராஃப் 3. இன்னொரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல அதுக்கான ஐடியாஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிராஃப் 3ல நம்மளுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமாகுதுங்கிற இந்த பாயிண்ட் கிடைச்சிருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம கிராஃப் 4 வரைஞ்சிடலாம். கிராஃப் 4 ஜஸ்ட் இதை கிராஃபா மாத்துறதா கிராஃப் 4. ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்சியலுக்கும் உள்ள கிராஃப். when frequency get increase, ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆகும். அதான் கிராஃப் 3ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கன்க்ளூஷன். ஏன்னு தெரியாது, ஏங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். புக்ல இருக்காது, நான் தான் உனக்கு அடிஷனலா சொல்ல போறேன். அப்பதான் புரியும், நல்லா இருக்கும். ஆனா கிராஃப் 4க்கு லீடு கிடைச்சிருக்கு. ஃப்ரீக்வன்சி ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எப்பயுமே ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், ஒன்றும் சட்டம் கிடையாது. கொஞ்சம் நவுந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி நவுந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப இன்னொரு முக்கியமான டேர்ம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரெகனைஸ் ஆகுது. அதுக்கு பேர் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரீக்வன்சி இது. நாம இந்த போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் மார்க்கெட்ல தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்றப்பே இந்த செல்லர்கிட்ட நம்ம கேட்கணும், தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் பிளேட் என்ன அப்படின்ட்டு. அவர் அந்த நம்பர் கொடுத்துருவாரு. நம்மளே பர்சனலா அந்த நம்பர் கூட கண்டுபிடிக்கலாம். பட் அவ்வளோ ரிஸ்க் நம்மளுக்கு இப்ப தேவையில்லை. அது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சா நம்மளுக்கு வர ரிஸ்க். Now we just ask what is threshold frequency of this plate. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா threshold frequency 15 ஹெர்ட்ஸ்ங்கறார். இப்ப நான் என்ன லைட் யூஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப இந்த லைட் யூஸ் பண்ணேன். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த லைட் யூஸ் பண்ணீங்க. மூணாவது ஆள் இந்த லைட் யூஸ் பண்ண. இன்னொருத்தன் வரான், நாலாவது ஆள். அவன் இந்த லைட் யூஸ் பண்றான். பயங்கர வெளிச்சமா இருக்குப்பா, பயங்கர பிரைட்னஸா இருக்கு. தூரமா வச்சாவே கண்ணு கூசுது. பக்கத்துல கொண்டு வந்தா இன்னும் பயங்கரமா என்ன ஆகுதுன்னு கண்ணு கூசுது. ஸோ இன்டென்சிட்டிங்கிற பிரைட்னஸ் செமையா இருக்கு, பல பல பலன் இருக்கு லைட். ஆனா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லைட் ஒரு வேவ் தானே, வேவோட ஃபண்டமெண்டல் டேர்ம் தானே ஃப்ரீக்வன்சி. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 14 ஹெர்ட்ஸ். அப்ப ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? threshold frequency 15 hertz for this plate, அதோட கம்மியா இருக்கு. if the frequency of light is lesser than threshold frequency of plate, then the photoelectric effect will not take place. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யூஸ் பண்ற லைட் ஃப்ரீக்வன்சி பிளேட்டோட threshold frequencyயோட கம்மியா இருந்தா இந்த லைட் எவ்வளவு வெளிச்சமா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு எலக்ட்ரான் கூட உங்களுக்கு பிளேட்ல இருந்து வெளியே வரும். நம்ம ஆரம்பத்துல ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம், நெகட்டிவ் பிளேட்ல பட்டா ஆன்சர் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. நெகட்டிவ் பிளேட்ல லைட் பட்டா ஆன்சர் வரும்னா லைட்டோட ஃப்ரீக்வன்சி threshold frequencyயோட ஜாஸ்தியா இருக்கணும். threshold frequencyயோட கம்மியா இருந்தா உங்களுக்கு எந்த ஆன்சரும் வராது. இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட் தான் threshold frequencyயோட டெஃபினிஷன். there is a minimum frequency called threshold frequency below which photoelectric effect does not takes place, however இல்ல whatever may be the intensity of incident light. லைட்டோட வெளிச்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், பயங்கர வெளிச்சமா இருக்கலாம், கண்ணு கூசலாம். ஆனா லைட்டோட ஃப்ரீக்வன்சி threshold frequencyயோட கம்மியா இருந்தா உங்களுக்கு எந்த ஆன்சரும் ப்ரொடியூஸ் ஆகாது. threshold frequencyயோட டெஃபினிஷன் தான் லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். threshold frequencyக்கும் அந்த டெஃபினிஷனை பயன்படுத்திக்கலாம். லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு ஒரு 4 இல்ல 5 பாயிண்ட் எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டாவும் இதை பயன்படுத்திக்கலாம். there is a minimum frequency called threshold frequency below which photoelectric effect does not takes place,
whatever may be the intensity of light. அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன? there is a minimum frequency called threshold frequency above which photoelectric current is directly proportional to intensity of incident. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப ஸ்டேட்மெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிராஃப் என்னப்பா நம்மளுக்கு வந்துச்சு? போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் லைட்டோட பிரைட்னஸ்ங்கிற இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறதா ஃபர்ஸ்ட் கிராஃப். அதை ஸ்டேட்மெண்ட்டா மாத்துங்க. அந்த ரிசல்ட் வரணும்னா நாம யூஸ் பண்ற லைட் ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இங்க வரணும். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்றேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா, நம்ம ஆல்ரெடி தேர்ட் கிராஃப் பார்த்தோம்ல, அதுல ஒரு டவுட் இருக்குல்ல, அந்த டவுட்டுக்குலாம் எல்லா ஆன்சரும் கிடைச்சிரும். செகண்ட் கிராஃப் தேர்ட் கிராஃப்ல என்னென்ன டவுட் நம்ம மைண்ட்ல இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிரும். ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் சொல்லலாம். நோ டைம் லேக். லைட் பட்டுச்சுன்னா 10⁻⁸ இருந்து 10⁻⁹ செகண்ட்ஸ்ல ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப டிலேலாம் ஆகாது. ஆக்சுவலா லைட்டை எனர்ஜின்னு சொன்னது யாருன்னா ஹெட்ஸ். ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப லைட்டு பட்டு உடனே ரிசல்ட் வருதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவரோட தியரி என்ன சொல்லுதுன்னா, லைட் பட்டு 80 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆன்சர் வரும்னு தப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது அவரோட தியரி. அவரோட தியரி அந்த அளவுக்கு மோசமா தப்பா இருக்கிறதுனாலதான் இந்த ஃபோர்த் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா மாறுது. there is no time lag in photoelectric effect. லைட்டு பட்டா உடனே ஆன்சர் வரும். எக்ஸ்பெரிமெண்டலாவும் அதே தான், இந்த தியரி கான்செப்ட் படி அதே தான் அப்படின்னு இவங்க ஒரு பாயிண்டா அதை சொல்றாங்க. நம்மளுக்கு அது டம்மி பாயிண்ட். ஹெட்ஸுக்கு தான் அது முக்கியமான பாயிண்ட். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஹெட்ஸ் தான் யோசிக்கணும். நம்ம ஹெட்ஸோட லாஜிக்குள்ள போறது இல்லை. அதனால நம்மளுக்கு அது ஒரு டம்மி பாயிண்ட் தான். இதான்ப்பா லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு தியரி கொஸ்டின். நிறைய டைம் 2 மார்க் 3 மார்க்ல இது என்ன ஆகும்னா இன்னொரு கொஸ்டினோட சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஈஸியா நீங்க எழுதிடலாம். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா ரிசல்ட்டே வராதுங்கிறது ஒரு பாயிண்ட். நீங்க என்ன லைட் எவ்வளவு வெளிச்சமா யூஸ் பண்ணாலும் வராது. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருந்தா ரிசல்ட் வரும். எப்படி வரும்? இன்டென்சிட்டி, தட் இஸ் பிரைட்னஸ் அதிகமாக அதிகமாக ரிசல்ட் வரும். எலக்ட்ரான் கைனட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரான் மூவ் ஆகுற எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜி. அதை பத்தி நம்ம போக்கஸ்டா பார்க்கணும். அதுக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் வருது. அப்படின்னா என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அதுக்கு கிராஃப் 2 கிராஃப் 3 நம்ம ரெஃபரன்ஸா எடுக்கணும். தென் தெர் இஸ் நோ டைம் லாக் இன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இதுதான் தாம்சன் ஆஃபர் பண்ண கிராஃப்ஸ். தாம்சன், ஹால்வாக், லெனார்ட் எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, எல்லாரோட பிளேவும் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பிளாங்க் உள்ள வராரு. பிளாங்க் ஒரு அதி புத்திசாலியான சயின்டிஸ்டா நான் பாக்குறேன். எப்படின்னா, இவங்க எல்லாரும் லைட்டை எனர்ஜிங்கிறாங்க. லைட் எனர்ஜிங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க, கிராஃப் செய்யறாங்க. ஆனா லைட் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா யாருமே என்ன பண்ணலன்னா கொடுக்கல. அப்ப பிளாங்க் என்ன பண்றாருன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா லைட்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வேவ் தானே, வேவ்ல இருக்கிற ஒரு பேசிக் டேர்ம் தானே ஃப்ரீக்வன்சி. அதை வச்சு லைட்டோட வேவ் நேச்சர்ல வர ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்மை வச்சு லைட்டோட எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவை கொடுக்குறாரு. இதை குவாண்டம் தியரின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, E is equal to h nu, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu. பிளாங்க் இந்த ஃபார்முலாவை கொடுத்த உடனே ஐன்ஸ்டீனுக்கு ஐடியா கிடைச்சிருப்பா. எல்லா சயின்டிஸ்டுமே புத்திசாலி தான், அதனாலதான் அவங்க சயின்டிஸ்ட்னே சொல்றேன். ஐன்ஸ்டீன் உடனே என்ன பண்றாருன்னா, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்றாரு. அதுதான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்றேன். இப்ப நம்ம படுதல லைட், இந்த லைட் எனர்ஜி தான் ஹெச் நியூ. பட்ட லைட் எனர்ஜில பார்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எலக்ட்ரானை லிபரேட் பண்றதுக்கு யூஸ் ஆயிடும். எலக்ட்ரானை லிபரேட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுக்கு பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். மிச்ச எனர்ஜி இருந்தா எலக்ட்ரானை புஷ் பண்ணும். அதை கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. பாருங்க, நான் தெளிவா எழுதி, இன்சிடென்ட் லைட் எனர்ஜி தான் ஹெச் நியூ, சைனா ஒர்க் ஃபங்க்ஷன், amount of energy required to remove an electron from photosensitive material. இந்த மெட்டீரியல் ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அது ஒர்க் ஃபங்க்ஷன். ரிமைனிங் எனர்ஜி இருந்ததுன்னா அது கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்ப நான் யூஸ் பண்ற லைட்டோட எனர்ஜி 100 ஜூல். 70 ஜூல் எலக்ட்ரானை லிபரேட் பண்றதுக்கு தேவைப்படுது. அப்ப 70 ஜூல் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ரிமைனிங் 30 ஜூல் கைனட்டிக் எனர்ஜி. அதனாலதான் ஜீரோ பேட்டரியிலே எனக்கு எலக்ட்ரான் என்ன ஆகும்,
ஜீரோ பேட்டரியில எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னு சொல்லல. எப்படின்னா எலக்ட்ரான் வெளியே வந்தது போக மிச்ச எனர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா எலக்ட்ரான் என்ன ஆகும்னா மூவ் ஆகும் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி. இப்ப இந்த எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுது, அதை ஸ்பீடப் பண்ணலாம்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றது. ஆனா ஐன்ஸ்டீன் அதை என்கரேஜ் பண்ணல, பேட்டரி வேல்யூவை பாசிட்டிவா ரைஸ் பண்ணாரு. அதுக்கு பதில் லைட்டோட எனர்ஜியை மாத்துங்க. இப்ப சப்போஸ் நான் யூஸ் பண்ற லைட்டோட எனர்ஜி 150 ஜூல்னு வச்சுக்காது, ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. நீங்க பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது எலக்ட்ரானை வெளியே எடுக்கிற எனர்ஜி தானே. அது எப்படி நினைச்சு மாறிக்கிட்டே இருக்காதுல. அந்த மெட்டீரியல்ல இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கிற எனர்ஜி 70 தான். இப்ப 80 ஜூல் கைனடிக் எனர்ஜியா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் இன்னும் வேகமா மூவ் ஆகும். இல்ல எலக்ட்ரான் இன்னும் பயங்கரமா வேகமா மூவ் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இன்னும் லைட் கிரேட்டர் எனர்ஜி ஆஃப் லைட் யூஸ் பண்ணுங்க. கிரேட்டர் எனர்ஜி ஆஃப் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் 70 போக கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி மாற்றது. அப்ப பாயிண்ட் என்ன, நம்ம கொடுக்குற எனர்ஜில எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அது போக மிச்ச எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரான் நல்லா வேகமா மூவ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைட்டோட எனர்ஜியை ரைஸ் பண்ணும். இதுதான் பிளான். நல்லா கவனமா பாருங்க. நான் இந்த லைட் யூஸ் பண்ணேன். இந்த லைட்டோட எனர்ஜி 100 ஜூல், 70 ஜூல் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்ப ஏன் எலக்ட்ரான்லாம் வந்து 30 ஜூல் கைனடிக் எனர்ஜியை மெயின்டைன். நீங்க இந்த லைட் யூஸ் பண்ணுங்க, உங்க லைட் எனர்ஜி 150 ஜூல், 70 ஜூல் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ ரிமைனிங் 80 ஜூல் கைனடிக் எனர்ஜி. அப்போ உங்க எலக்ட்ரான் ஏன் எலக்ட்ரானோட வேகமா போகுது. மூணாவதா ஒருத்தவன் இந்த லைட் யூஸ் பண்றான், 200 ஜூல் எனர்ஜி. இவன் ஒர்க் ஃபங்க்ஷன் 70 போக ரிமைனிங் 130 ஜூல் கைனடிக் எனர்ஜியா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம 2 பேரோட அவனுக்கு வேகமா போகுது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்பர் லாஜிக் இருந்தா ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப when energy get increased, kinetic energy increase ஆகுது. எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. இதுல ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமாச்சுன்னா பாருங்க 100, 150, 200 எனர்ஜி அதிகமாச்சுன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அதிகமாகும். கைனடிக் எனர்ஜிங்கிறது ஜீரோ பேட்டரியிலே எலக்ட்ரான் மூவ் ஆகுற எனர்ஜி. இப்படிப்பட்ட எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ற ரிவர்ஸ் பேட்டரி தான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். அப்ப ஜீரோ பேட்டரியிலே எலக்ட்ரான் வேகமா மூவ் ஆகுதுன்னா அதை ஸ்டாப் பண்ற ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமா தேவைப்படும். when kinetic energy is more, kinetic energy half mv² எழுதலாம். இல்ல in terms of stopping potential எழுதுறதுனா EV0 எழுதலாம். கைனடிக் எனர்ஜிங்கிறது எலக்ட்ரானோட மூவிங் எனர்ஜி அட் ஜீரோ பேட்டரி. EV0ங்கிறது மூவ் ஆகுற எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ற எனர்ஜி. ஸோ அப்ப கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா V0 அதிகமாகும். அப்ப இந்த இடத்துல கிளியரா நம்மளுக்கு தெரியுது when frequency get increased, stopping potential increase ஆகும். இதுதான் நம்மளுக்கு கிராஃப் 3 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப கிடைச்ச ரிசல்ட். அதுக்கான க்ளூ இப்ப கிடைச்சிருச்சு. கிராஃப் 2ல பாருங்களேன், நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சியை மாற்றல. ஃப்ரீக்வன்சி மாறலைன்னா கைனடிக் எனர்ஜி மாறாது, இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் மாறாது. ஃப்ரீக்வன்சி மாறுனுச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் மாறும், அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் மாறும். ஸோ இப்போ நான் திருப்பி அந்த நம்பர் லாஜிக் போறேன். ஸோ இந்த நம்பர் லாஜிக் இங்க எழுதியிருக்கிற இது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கண்டிப்பா கொடுக்குறேன். இப்பதான் இன்னும் கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும், நல்லா கவனமா பாருங்களா. இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு எலக்ட்ரானுக்கான ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இந்த லைட் யூஸ் பண்றேன், நான் இந்த லைட் யூஸ் பண்றேன். என் லைட்டுக்கு 100 ஜூல் எனர்ஜி. லைட்டுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு தடவை போய் லைட் பட்டுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் வெளியே. ஒரு செகண்ட்ல ஒரு தடவை தான் லைட் போய் படுதுன்னா நான் ரொம்ப தூரமா லைட்டை வச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஒரு செகண்ட்ல 50 எலக்ட்ரான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா நான் பக்கத்துல வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்ட்ல 100 ஜூல் 100 ஜூல் 100 ஜூல் 100 ஜூல் 100 ஜூல் 100 ஜூல் 50 தடவை போய் படுதுன்னு அர்த்தம்.
ஒரு செகண்ட்ல 500 எலக்ட்ரான் வெளியே வர ஆரம்பிச்சா நான் இன்னும் பக்கத்துல வைக்கணும். இப்படி ஒரு செகண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் வெளியே வந்தாலும் வெளியே வந்த ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி நம்ம நம்பர் லாஜிக் படி 30 ஜூல். ஏன்னா இந்த லைட்டோட எனர்ஜி 100 ஜூல். எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு 70 ஜூல் தேவைப்படுது. ரிமைனிங் 30 ஜூல் என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப நான் டார்கெட் கொடுக்குறேன். நான் சொல்றேன் ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்தா போதும், ஆனா வேகமா வெளியே வரும்னு சொல்றேன். அப்ப நீங்க இந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்? இதோட எனர்ஜி 200 ஜூல். ஒரு எலக்ட்ரான் வந்தா போதும்னு நான் சொன்னேன்னா நீங்க தூரமா வச்சுக்கோங்க. நிறைய எலக்ட்ரான் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஜாஸ்தியா வேணும்னா இன்டென்சிட்டியை மாத்தலாம். வெளியே வந்த எலக்ட்ரான் வேகமா போகணும்னா நீங்க லைட்டை மாத்தணும். இந்த லைட்டை யூஸ் பண்ணா எலக்ட்ரான் மெதுவா தான் போகும். இந்த லைட்டை யூஸ் பண்ணா ஓரளவுக்கு ஸ்பீடா போகும். இந்த லைட்டை யூஸ் பண்ணா ஓவர் ஸ்பீடா போகும். ஸோ இந்த இடத்துலதான் ஹெட்ஸ் குழப்பிக்கிறார். எனர்ஜி இன்டென்சிட்டியும் ஒன்னு சேர்க்கிறாரு. எனர்ஜி வேற, இன்டென்சிட்டி வேற. உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 50. எலக்ட்ரானோட ஸ்பீடு எப்படி இருக்கணும்? கிரேட்டரா இருக்கணுமா? அப்ப கிரேட்டர் ஸ்பீட்னா இந்த லைட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த லைட்டோட எனர்ஜி தான் ஜாஸ்தி. 50 எலக்ட்ரானா இந்த இடத்துல வேணும், 100 வேணும்னா இந்த இடத்துல வேணும். நான் சொல்றேன் 2000 எலக்ட்ரான் வேணும், ஆனா மெதுவா போனா போதும்னு சொல்றேன். அப்படின்னா நான் இந்த லைட் யூஸ் பண்ணுவேன். 2000 எலக்ட்ரான் வேணும்னா நல்லா பக்கத்துல வைங்க, அப்பதான் நிறைய லைட் போடும். ஆனா 2000 தடவை லைட் போடும். ஒரு செகண்ட்ல 2000 தடவை லைட் போடும். 2000 எலக்ட்ரான் வெளியே வரும். வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ்ல 30 ஜூல்ல போகும். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன ஆயிடக்கூடாது? கன்ஃபியூஸா ஆயிடக்கூடாது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதான்ப்பா மேஜர். முடிச்சாச்சு. இப்ப நான் வந்து இந்த லைட் யூஸ் பண்றேன். இந்த லைட்டோட எனர்ஜி 50 ஜூல். நல்லா பளபளப்பா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. ஆனா 50 ஜூல் தான் எனர்ஜி. 50 ஜூல் எனர்ஜினா என்ன அர்த்தம்? லைட் பட்டு எலக்ட்ரானே வெளியே வராது. எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு உனக்கு 70 ஜூல் மினிமம் தேவைப்படுது. சரி, நான் இங்க வைக்கிறேன். ஒரு செகண்ட்ல ஒரு 50 தான் படுது. உடனே பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறேன். ஒரு செகண்ட்ல 250 படுது. இப்ப 250 ரெண்டையும் ஆட் பண்ணி 100 மாத்தலாமான்னு மாத்த முடியும். ஒரு செகண்ட்ல எத்தனை லைட் பட்டாலும் ஒரு லைட்டோட எனர்ஜி தான் இங்க கவுண்டபிள். ஒரு செகண்ட்ல 10 லட்சம் தடவை 50 ஜூல் 50 ஜூல் 50 ஜூல்னு பட்டாலும் பிரோஜனம் இல்லை. எத்தனை தடவை பட்டாலும் 70 ஜூல் இருந்தாதான் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். அதுக்கு கீழே எனர்ஜி இருந்ததுன்னா எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வெளியே வராது. அததான் நான் இங்க கடைசியில என்ன எழுதியிருக்கேன். 50 ஜூல் கொடுக்குறாரு, ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. 70 ஜூல் கொடுத்தா ஜஸ்ட் எலக்ட்ரான் வெளியே மட்டும். எலக்ட்ரான் என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது. அப்ப நீங்க இங்க பிளான கரெக்டா என்ன பண்ணா ஃபாலோ பண்ணும். If electron need to go fast at zero battery அப்படின்னா you can use greater energy by maintaining greater frequency. If electron need to move in slower manner அப்படின்னா you can use lesser energy by less frequency. எலக்ட்ரான் வெளியே வந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா எவ்வளவு எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோ அதே அளவுக்கு லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணும். நீங்க அதுக்கு கீழே எனர்ஜி கொடுத்தீங்கன்னா சுத்தமா எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா வெளியே வராது. அப்போ உங்க ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டோட ஜாஸ்தியா இருந்தா இந்த ப்ராசஸ் நடக்கும். உங்க ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டோட கம்மியா இருந்தா ஒண்ணுமே வராது. அதான் நோ ரிசல்ட்னு போட்டிருக்கேன். 50 ஜூல் லாஜிக். உங்க ஃப்ரீக்வன்சி எக்ஸால்டி தெர்சோல் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவலா இருந்தா எலக்ட்ரான் வெளியே வரும். 70 ஜூல் லாஜிக். ஸோ இதை அப்படியே இங்க ஃபில் பண்ணா ஒரு அப்டேட்டட் ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்ப வேணாலும் ½ mv² EV நாட்னு மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, EV நாட்னு மாத்திக்கலாம். மாத்தி ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன அப்டேட்டட் வெர்ஷனா காமிக்கலாம். இதுதான் ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். 99% ஆஃப் ப்ராப்ளம் இந்த ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் அந்த லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பாயிண்ட், கிராஃப் 3 கிராஃப் 2ல வந்த டவுட்டு எல்லாமே இந்த நம்பர் லாஜிக்ல கிளியர் ஆயிடும். ஆனா நீ கோட்டை விட்டுறக்கூடாது, நீ சொதப்பிடக்கூடாது, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். லைட்டோட எனர்ஜி ஜாஸ்தி ஆச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜியும் ஜாஸ்தி ஆகும். லைட்டோட எனர்ஜி வேற, இன்டென்சிட்டி வேற. உன் கண்ணில் ஒரு லைட் படுது பூசுது அப்படிங்கிறதுனால அதுக்கு எனர்ஜி ஜாஸ்தின்னு சொல்லிட முடியும். வெளிச்சம் ஜாஸ்தின்னு வேணா சொல்லலாம். எனர்ஜி டோட்டலா வேற, இன்டென்சிட்டி டோட்டலா வேற. ஹெட்ஸ் இதை புரிஞ்சுக்கல, பிளாங்க் இதை புரிஞ்சுக்கிட்டாரு. பிளாங்க் சொன்ன பாயிண்ட்டை நீட்டா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள ஐன்ஸ்டைன் எடுத்துட்டு வராரு. குழப்பம் இல்லாம ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கிராஃப் வரைஞ்சு கிராஃப் இப்படி இருக்குன்னு இன்ஃபார்ம் தான் பண்ணாங்க. கிராஃபோட அப்பியரன்ஸ் ஏன் இப்படி இருக்குங்கிறத ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் மூலமா ஐன்ஸ்டீன் என்ன பண்றாருன்னா கிளாரிஃபை பண்றாரு.
இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா சாட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இருந்தா கேட்கலாம். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிங்கிறது பிளேட்டோட மினிமம் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்க ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வராது. அதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. அதான் இப்ப நான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனே உங்களுக்கு காமிச்சது. திருப்பி காமிக்கலாம் பாருங்களா. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி கீழே இது பிளேட்டோட ஃப்ரீக்வன்சி. பிளேட் நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப நம்பர் கொடுத்துருவாங்க 15 ஹெர்ட்ஸ். நீங்க யூஸ் பண்ற லைட்டோட ஃப்ரீக்வன்சி 14 ஹெர்ட்ஸ். ஆனா வெளிச்சமா இருக்கு. நீங்க அதை கொண்டு போய் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் முன்னாடி வச்சீங்கன்னா ஒரு ரிசல்ட் வராது. அதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட டெஃபனிஷனையும் லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி எழுதிக்கலாம். அது பிளேட்டோட ஃப்ரீக்வன்சி. அது நாம யூஸ் பண்ற லைட் ஃப்ரீக்வன்சி கிடையாது, பிளேட்டோட ஃப்ரீக்வன்சி. நீங்க தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கீழே கொடுத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வராது. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும், மூவ் ஆகாது. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேல கொடுத்தீங்கன்னா லிபரேட் ஆகி மூவ் ஆகும். இப்ப இங்க யூஸ் பண்ற இந்த லைட் எனர்ஜி will have some frequency. இந்த 100, 150, 200 இது எல்லாத்துலயும் ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டோட ஜாஸ்தி. இங்க யூஸ் பண்ற 70ல லைட் ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டுக்கு ஈக்குவல், 50ல தெர்சோல்டோட கம்மினா. அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போடுங்க. ஒரு 4 பேர் போட்டீங்கன்னா நான் அதை வச்சு அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடலாம். டவுட் இருந்தா டவுட் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்ப நாம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். நீங்க நோட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல கிளியரா எல்லாமே வந்துடும். அதனால நீங்க கவனிச்சுட்டே வந்தா போதும். நான் ப்ராப்ளம் நம்பர் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு 5-6 ப்ராப்ளம் பார்ப்போம். மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம், சண்டே பார்க்கலாம். ஸோ நான் நேரா ப்ராப்ளம் நம்பர் 8 போயிடுறேன். A monochromatic source of light placed at a distance d from a metal surface. Photoelectrons are ejected at rate L. Kinetic energy being E. If the source brought nearer to the distance d by 2, the rate and kinetic energy per photoelectrons becomes nearly. ஆக்சுவலா ஒரு லைட் யூஸ் பண்றாங்க, டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப வெளியே வர எலக்ட்ரான் என்ன, எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. அந்த லைட்டை டி பை 2 டிஸ்டன்ஸுக்கு மாத்துறாங்க. அப்ப வெளியே வர எலக்ட்ரானுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும், எலக்ட்ரான் எவ்வளவு வெளியே வரும், புது கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸுக்கும் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் 11th பிசிக்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கேன். இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d². சவுண்ட் வேவ்னு ஒரு டைட்டில் இருந்து ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க ஒன்னும் ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை, இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும்.
இந்த சாப்டர் படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ரெண்டுமே இன்டென்சிட்டி, லெஃப்ட் சைட் ஆஃப் போத் டூ ஈக்குவலா இருக்கிறதுனால ரைட் சைடையும் ஈக்குவேட் பண்ணிட்டா. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 1/d² ஈக்குவல். அட்டம்ப்ட் 1ல லைட் d டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்ப வெளியே வர எலக்ட்ரான் என்ன. அட்டம்ப்ட் 2ல லைட் d/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்ப வெளியே வர எலக்ட்ரான் n' போடுறேன். அப்ப இங்க இருக்கிற dக்கு பதில் d/2 சிம்பிளிஃபை பண்ணா 4/d² வரும். 1/d²க்கு பதில் அட்டம்ப்ட் 1 எலக்ட்ரானை யூஸ் பண்றோம். அப்ப நீங்க லைட் சோர்ஸ பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது d டிஸ்டன்ஸ்ல இருந்து d/2 டிஸ்டன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா வெளியே வர எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? 4 டைம்ஸ் தான் ரைட் ஆகும். ஸோ எவ்வளவு எலக்ட்ரான் வெளியே வரும்னு கேட்டாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வெளியே வந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி கேட்கறாங்க. 2 அட்டம்ப்ட் அதே லைட் தான்ப்பா யூஸ் பண்றாங்க. லைட்டை மாத்தினாதான் எனர்ஜி மாறும். அதான் உங்களுக்கு வேற வேற பேனா வச்சு சொல்லும். லைட்டை மாத்தலைன்னா அதே எனர்ஜி தான் மெயின்டைன் ஆகும். அப்ப கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? மாறும். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிற இதே ஸ்டைல்ல ஒரு 3-4 கொஸ்டின் JEE 2023ல இருக்கு. நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த நோட்ஸை ஷேர் பண்றேன். அந்த 3-4 தியரி கொஸ்டின் மட்டும் புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா எந்த கொஸ்டின் புரியலையோ எனக்கு கொஸ்டின் நம்பரை போட்டு வாட்ஸ்அப் பண்ணு. நான் பை வாட்ஸ்அப்பே உனக்கு என்ன பண்றேன்னு எக்ஸ்பிளைன் முடிச்சாச்சு பண்ணு. ஸோ 8th ப்ராப்ளம் ஓவர். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நான் இந்த லைட் யூஸ் பண்றேன். இங்க யூஸ் பண்ணா 50 எலக்ட்ரான் வரும். வந்த எலக்ட்ரான்னா 30 ஜூல்ல டிராவல் ஆகும். என்னோட நம்பர் கான்செப்ட் படி இங்க யூஸ் பண்ணா 100 எலக்ட்ரான் வரும். அதே 30 ஜூல்ல தான் டிராவல் ஆகும். நீங்க இந்த லைட்டுக்கு பதில் வேற லைட் யூஸ் பண்ணாதான் கைனடிக் எனர்ஜி மாறும். லைட்டை மாத்தாத வரையும் கைனடிக் எனர்ஜி மாறாது. அதுதான் கைனடிக் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக்கோட 3rd பாயிண்ட். எல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டட். நல்லா தெளிவா கவனிச்சிருந்தேன்னா எந்த கன்ஃபியூஷனும் வராது. பயப்படாதீங்க. இப்ப நாம இன்னைக்கு பார்த்ததுல ஆல்மோஸ்ட் ஒரு 70% என்ன பண்ணுவோம் அப்படின்னா சண்டே கிளாஸ்ல ரீவைன்மெண்ட் தான் ப்ராப்ளம் போவேன். என்ன ஆனாலும் சரி இதை மட்டும் நான் 2 தடவை நடத்திடுவேன். நல்லா சண்டே திருப்பி இன்னொரு தடவை நடத்துவேன். நீங்களும் ஒரு தடவை பாருங்க. சண்டே பார்க்குறப்ப இன்னும் தெளிவா புரியும். நான் முடிஞ்ச வரையும் இதே பேனாவை தான் யூஸ் பண்ணுவேன். பேனாவை மாற்ற மாட்டேன். பேனாவை மாற்றி உன்னை கன்ஃபியூஸும் பண்ண மாட்டேன். இதே பேனா இதே நம்பர் லாஜிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கன்வீனியன்டா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு 8th ப்ராப்ளம் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகும். ஒரு 5 இல்ல 6 ப்ராப்ளம் பார்ப்போம் போதும். மிச்சதெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஒன் செகண்ட். ஷேரிங் ப்ராப்பரா பண்ணிக்கிறோம். The work function of sodium metal is 2.3 electron volt. What is the longest wavelength of light that can produce photo emission from the metal? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன்னா psi, அதோட ஃபார்முலா h நியூ நாட். நியூக்கு பதில் c/λன்னு மாத்திக்கலாம். வேவோட ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்ல இருந்து எழுதியிருக்கேன். ஏன்னா c is equal to lambda into நியூ. இதுல இருந்து நியூ கண்டுபிடிச்சா c/λன்னு வந்துடும். இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா hc/sin வந்துடும். h பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10⁻³ -34. c லைட் ஸ்பீடு 3 into 10⁸. ஒர்க் ஃபங்க்ஷன் 2.3 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. லாம்டா வேவ்லென்த் மீட்டர்ல வேணும். உங்களுக்கு ரிசல்ட் SI யூனிட்ல வேணும்னா நீங்க ஒர்க் ஃபங்க்ஷனையும் SI யூனிட்டுக்கு மாற்றணும். எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எனர்ஜி, ஆனா SI யூனிட் கிடையாது. அதை ஜூலுக்கு மாத்துறதுக்கு நான் 1.6 into 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிருக்கேன். திடீர்னு நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றுவோம், ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றுவோம். இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ்ல எப்பயுமே நீங்க குழம்பிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஸோ எல்லா டேட்டாவையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ஆன்சர். இது ஒரு 1 மார்க் ப்ராப்ளம் தான், டைரக்ட் ப்ராப்ளம் தான். இதுல எதுவும் ட்விஸ்ட் கிடையாது. செகண்ட் ப்ராப்ளம் மூவ் பண்றேன். A light of frequency 1.5 times the threshold frequency is incident on a photosensitive material. If the frequency is half and intensity is double, then find photoelectric current. Attempt to 1 frequency 1.5 times threshold frequency. Attempt to 2 frequency பாதியா குறைச்சிட்டு இன்டென்சிட்டியை டபுள் பண்ணிட்டாங்க. அப்ப கரண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்கறாங்க. Attempt 1 frequency 1.5 times of threshold frequency, intensity I, some current produce ஆகுது. Attempt to 2 frequency பாதியா குறைச்சிட்டாங்க, இன்டென்சிட்டியை டபுள் பண்ணிட்டாங்க, கரண்ட் என்னன்னு கேட்கறாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கான்செப்ட் படி இன்டென்சிட்டி டபுள் ஆச்சுன்னா கரண்ட்டும் டபுள் ஆயிடும். ஏன்னா இன்டென்சிட்டியும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பட் ஃப்ரீக்வன்சி பாருங்களேன், புது ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருக்கு. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா ரிசல்ட்டே வரும். அதனால இதுக்கு 0 தான் என்னது ஆன்சர். கவனமா இருக்கணும். எப்பயுமே தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கிரேட்டர் ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நீட்லையும் ஜேயிலையும் அப்படியே மாறாம நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. என்சிஆர்டி எக்ஸாம்லையும் அப்பப்போ என்ன இருக்குன்னா வந்துருக்கு. ஏன்னா எல்லாரும் போட்டோ விட்டுருவோம். கிராஃப் ஒன்ல நம்ம என்ன படிக்கிறோம், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் படிக்கிறோமா, அதை மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே டிராவல் பண்ணுவோம். கரெக்ட் தான். அதெல்லாம் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருந்தாங்க. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது. ஸோ அடுத்து என்ன, தேர்ட் ப்ராப்ளத்துக்குள்ள போகும். ஷேரிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரே ஒரு விஷயம். கரெக்டா வந்துட்டு இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல. Third problem. The photon of energy 3.4 electron volt is incident on metal having work function 2 electron volt. Find maximum kinetic energy of photoelectron. செம ஈஸி. வந்து படுற லைட் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படி இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். இதுல கைனட்டிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஹாஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். அப்ப 3.4 மைனஸ் 2னா 1.4 எலக்ட்ரான் தேவைப்பட்டா ஜூல்ல மாத்திக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் சிம்பிள். ஒரு 5-6 கொஸ்டின் சிம்பிளா தான் வச்சிருக்கேன். Fourth question. The work function of metal is 4 electron volt for the emission of photoelectrons of 0 velocity from the metal surface. Then find the wavelength of incident radius. வந்து படுற லைட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். கொஸ்டின்ல 0 வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி 0னா இந்த டேமே என்ன ஆயிரும்னா 0 ஆயிடும். ஹெச் நியூக்கு பதில் சிவை லாம்டான்னு மாத்திடலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன். இந்த லாம்டா தான் லைட் வேவ்லென்த், நாம கொடுக்குற லைட்டோட வேவ்லென்த், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஹெச்சி பை ஒர்க் ஃபங்க்ஷன். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10⁻³ -34. டி லைட் ஸ்பீடு 3 into 10⁻8. ஒர்க் ஃபங்க்ஷன் 4 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. 4 எலக்ட்ரான் வோல்ட்டை நான் ஜூலுக்கு மாற்றேன். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். அகெயின் ஒரு சிம்பிள் கொஸ்டின். 5th கொஸ்டின்குள்ள போறேன். தி போட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் இஸ் 1 electron volt. Light of wavelength 3000 Armstrong falls on it. Find the speed of photoelectron. வந்து பர லைட்டோட வேவ்லென்த் 3000 Armstrong. பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் 1 electron volt. ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஹாஃப் எம்வி ஸ்கொயர்டை ஒரு சைட்ல வச்சுக்கிறோம். ஒர்க் ஃபங்க்ஷனை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். ஹாஃப் எம்வி ஸ்கொயர் ரீடைன் பண்றேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்துறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன். இப்போ எல்லா டேட்டாவும் நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ ஹாஃப் எம்பி ஸ்கொயர் அகைன் ரீடைன். ஹெச்சுக்கு பதில் 6.6 into 10⁻³ -34. சி லைட் ஸ்பீடு 3 into 10⁻8. லாம்டா 3000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்க மீட்டருக்கு மாத்திட்டேன். இன்டூ 10⁻10 போட்டேன். மைனஸ் கொஸ்டின் படி ஒர்க் ஃபங்க்ஷன் 1 எலக்ட்ரான் வோல்ட். ஃபைனலா நான் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் இன் மீட்டர் பெர் செகண்ட். அப்ப எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்க ஜூலுக்கு மாற்றணும். எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாத்துறதுக்கு நான் 1.6 into 10⁻19 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ இதை இந்த இடத்துல போட்டு சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 5 into 10⁻19 வரும். இந்த 2 கிராஸ் பண்ணி எம் கீழே கொண்டு வரேன். அப்போ v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into 5 into 10⁻19 by m வருது. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10⁻31. நான் 10ஐயும் 9ஐயும் அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ணிட்டேன். 10⁻19ஐயும் 10⁻31ஐயும் கேன்சல் பண்ணா 10⁻+12 வரும். அது மேலே கொண்டு போயிட்டேன். 10⁻−12 கீழே வரும். மேலே கொண்டு போனா 10⁻+12 which is v ஸ்கொயர்ட். இதுல இருந்து v கண்டுபிடிச்சா 10⁻6 மீட்டர் பெர் செகண்ட். இதான் ஆன்சர். முடிச்சாச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். சிம்பிளா இருக்கும்பா இந்த 5 ப்ராப்ளம். ஒன்றும் கிரியேட்டிவாலாம் எதுவும் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னதான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணினா மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த இன்டென்சிட்டி, தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி, இந்த லாஜிக்ஸ்ல வர அந்த தியரி மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஜெய் 2023 ஒரு 3-4 கொஸ்டின் இருக்கும். இந்த 3-4 கொஸ்டினுக்கும் உனக்கு என்ன ஒன்னால ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு ஆன்சர் பண்ண, அவசரப்படாது. ஆன்சர் பண்றப்போ உனக்கு டவுட் இருந்தா நீ என்கிட்ட கேளு. பாருங்க, நான் சொல்யூஷனோட தான் அனுப்புவேன். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னு கேளு. அடுத்து என்ன? அடுத்த கொஸ்டின். Sixth question. The wavelength of photoelectric threshold for silver is lambda naught. Threshold frequency அதை வச்சு threshold wavelength கண்டுபிடிக்கலாம். ஒரு சில்வர் பிளேட்டோட wavelength lambda நாட்னு சொல்லிட்டாங்க. threshold wavelength. The energy of electron ejected from the surface of the silver by an incident light of wavelength lambda will be. அதாவது வந்து பர லைட்டோட wavelength lambda, threshold wavelength lambda நாட். அப்ப எலக்ட்ரானோட எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே ஈக்குவேஷன் தான். இன்சிடென்ட் எனர்ஜி h nu is equal to work function plus half mv square. அவங்க half mv square கைனடிக் எனர்ஜி தான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப h nu மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வரும். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதில் h nu நாட்னு எழுதலாம். h நியூக்கு பதில் c பை லாம்டா, h நியூ நாட்டுக்கு பதில் c பை லாம்டா நாட். ரெண்டுலையுமே hc காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். அப்படி வெளியே எடுத்துட்டா 1 பை லாம்டா மைனஸ் 1 பை லாம்டா நாட் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா hc இன்டூ லாம்டா நாட் மைனஸ் லாம்டா பை லாம்டா இன்டூ லாம்டா நாட் வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கொஸ்டின்ல பாருங்களா, லைட் வேவ்லென்த் லெஸ் தென் threshold வேவ்லென்த்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் threshold ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். அப்பதான் வேலை செய்யும். ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர்னா வேவ்லென்த் கம்மியா தான் இருக்கும், லெஸரா தான் இருக்கும். அதனால இந்த கண்டிஷன்ல லெஸர் இருக்கு, லெஸர்னா ஆன்சரே வராது அப்படின்னு குழப்பிக்காது. நாம யூஸ் பண்ற லைட் ஃப்ரீக்வன்சி threshold ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வேவ்லென்த் கம்மியா இருக்கும். இப்போ கண்டிஷன் கரெக்டா தான் இருக்கு. ஓவர் திங்கிங்ல கண்டிஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாது, கரெக்டா திங்க் பண்ணுங்க. ஸோ 6th கொஸ்டின் ஓவர். 7th கொஸ்டினுக்கு போவோம். இது ஒரு டபுள் சிச்சுவேஷன் கொஸ்டின். இந்த லெசன்ல டபுள் சிச்சுவேஷன் கொஸ்டின் பயங்கர பாப்புலர். இன் ஏ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மெஷர்மெண்ட்,
The stopping potential for a given metal is found to be V naught volt. When the radiation of wavelength 2 lambda naught is used with the same metal, then stopping potential in volt will be. அதாவது atom to 1ல stopping potential of electron V naught. Atom to 2ல wavelength 2 lambda naught மாத்திட்டாங்க. அப்ப stopping potential என்னன்னு கேக்குறாங்க. Atom to 2ல wavelength 2 lambda naught தான். Atom to 1ல wavelength lambda naught அர்த்தம். பொதுவா டபுள் சிச்சுவேஷன்ல சிச்சுவேஷன் 1 ரொம்ப பர்ஃபெக்டா கிளியரா அவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சுவேஷன் 1 நம்மளுக்கு எப்படி இருக்கலாம்னா கேஷுவலா கூட இருக்கலாம், நார்மலா கூட இருக்கலாம், அதாவது எதுவுமே சொல்லப்படாம இருக்கலாம். சிச்சுவேஷன் 2ல அவங்க சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதை வச்சு சிச்சுவேஷன் 1 நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறோம். ஃபார்முலா இதான், இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். எப்போ வேணாலும் ஹாஃப் எம்வி ஸ்கொயருக்கு இவி நாட்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். நியூக்கு பதில் சி பை லாம்டா. அட்டம் டு 1ல வேவ்லென்த் லாம்டா நாட்டு, அட்டம் டு 2ல வேவ்லென்த் 2 லாம்டா நாட்டு. ரெண்டு அட்டம்ப்ட்லையும் ஒரே பிளேட்டு தான், அதனால ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. அட்டம் டு 1ல ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் வி நாட்டு, அட்டம் டு 2ல ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த வி நாட் டேஷ் நான் டினோட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி வி நாட் டேஷ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கழிச்சா போதும், ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து இதை கழிக்கிறப்ப ஹெச்சி பை 2 லாம்டா நாட் வரும். இதுல இருந்து இதை கழிக்கிறப்ப ஈய காமனா எடுத்துட்டு வி நாட் மைனஸ் வி நாட் டேஷ்னு போடலாம். ஃப்ரம் திஸ் வி நாட் மைனஸ் வி நாட் டேஷ் கண்டுபிடிச்சா இ கீழே வந்து ஹெச்சி பை 2 லாம்டா நாட்டு மாறும். வி நாட்டை வச்சுக்கிட்டு வி நாட் டேஷை இங்கிட்டு கொண்டு வாங்க. ஹெச்சி பை 2 லாம்டா நாட்டை என்ன பண்ணிருங்கன்னா அந்த சைடு கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான்ப்பா. இதான் வந்து ஃபைனல் முடிச்சாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 ஓவர். கொஸ்டின் நம்பர் 8 வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. இன்னைக்கு அந்த கொஸ்டின்ல இருந்து தான் பிகின் பண்ணோம். கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நிறைய நடத்திட்டேன். 15 பேர் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கீங்க, அதனால அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு கிளான்ஸ் ஃபுல் தியரியும் ரீவைன் பண்ணுங்க, விச் இஸ் மோர் தென் இனஃப். அடுத்த கிளாஸ்ல நானே ரிவைஸ் பண்றேன். ரிவைஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ப்ராப்ளம் நடக்கும்.